வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசியல் சட்டத்தை படித்திருக்கிறாரா இல்லையா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய வகையில் ஏன் நடந்து கொள்கிறார் என்று பொன்முடி மீதான வழக்கில் இன்று காட்டமான கேள்விகளை எழுப்பி, இன்று இரவுக்குள் நாளை காலை நீதிமன்றம் கூடுவதற்கு முன்பாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு வாருங்கள் என்று அட்டார்னி ஜெனரலுக்கு எச்சரிக்கையை தந்திருக்கிறது. பொன்முடியை அமைச்சராக்க ஏற்க முடியாது, பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று திரு ஆர்.என். ரவி அவர்கள் சொன்ன கருத்துக்கு இந்த கண்டனம் வெடித்திருக்கிறது. ஏன் ஆளுநர் ஒவ்வொரு முறையும் இப்படி நடந்து கொள்கிறார் என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆளுநருடைய செயல்பாடு மிக கடுமையான விமர்சனத்திற்கு 4வது முறையாக ஆளாகி இருக்கிறது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையிலும் சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டார் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அவருடைய தவறை திருத்தியது. மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய விவகாரத்திலும் அவரை கொட்டியது. அதற்கடுத்ததாக முக்கியமாக இன்னொரு தருணத்திலும் ஆளுநருக்கு நீதிமன்றம் என்பது கடும் விமர்சனத்தை தந்தது. இப்போது 4வது முறையாக இந்த கண்டனம் வந்திருக்கிறது. இது சார்ந்தும் பேசப்போகிறோம். அடுத்து தமிழ்நாட்டில் வெளியாகி இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல்கள், கூட்டணி சிக்கல்கள், இது தொடர்பாகவும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி, வலதுசாரி விமர்சகர் திரு எம். குமார், திரு வாசுதேவன், இவர்களோடு திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். வணக்கம். நான் திரு திருமுருகன் அவர்கள்ட்ட கேட்கணும், ஆளுநருடைய நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. அவர் சொல்ல ஒரு கருத்து பொன்முடியினுடைய தண்டனையை நிறுத்தி வைப்பதாக சொன்னது ஒரு இன்ட்ரிம் ரிலீஃப்னு தான் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ நிறுத்தாமல் போயிட்டா அவருடைய பதவி பறி போயிடும், எனவே அவருக்கு ஒரு ரிலீஃப் தர்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம். அந்த இடத்துல அதை இன்டரிம் ரிலீஃப்ன்றதுனால சஸ்பெண்ட் ஆன அந்த கன்விக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணது, அதனால் அவர் குற்றமற்றவர்னு அர்த்தம் இல்லை, அவருக்கு ஊழல் கரைபடைந்தவரை நான் அமைச்சராக அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் டிஸ்மிஸ் பண்ணி பிறகு திரும்ப பெற்றார். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி பர்டிவாலா கேட்குறார், நீங்கள் டெயிண்டர்னு சொல்ல முடியாது, ஒன்ஸ் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அவரை ஊழல் கரைபடைந்தவரனோ இதுவோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒவ்வொரு முறையும் ஒரு அரசு கோர்ட்டுக்கு போய் அதுக்கான பரிகாரத்தை தேடுறதை எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி மாநிலங்களை முடக்குவது, அதாவது பாஜகக்கு எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களை முடக்குவது அப்படிங்கிற வேலை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசுக்கும் பொம்மை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது வந்த வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ ஆட்சியை கலைப்பதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற காரணத்தினால் மாநில கட்சிகளை நீங்கள் ஆட்சியை முடக்கிட்டோம் அப்படின்னம்னா, செயல்படாமல் தடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவர்கள் நினைச்சதை செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி தான் ஆளுநர்கள் முதலமைச்சருக்குமான சண்டை நடந்துகிட்டே இருக்குது. பொம்மை தீர்ப்பு வராமல் போயிருந்ததுன்னா கலைச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் கைது பண்ணுறாங்க, டெல்லி முதலமைச்சர் மேலே நெருக்கடி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இந்த முதலமைச்சர்களாக இருப்பவர்கள் அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடியவர்கள், வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்கள் மீதெல்லாம் பாஜக நெருக்கடி கொடுத்து கொண்டே வருகிறது. அதனால் ஆட்சியை கலைக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த நெருக்கடியை கொடுத்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இதே தான் நிலைமை, பஞ்சாபோடையும் இதே நிலைமை, கேரளாவிலும் இதே நிலைமை நடந்தது, தெலுங்கானாவிலும் இதே பிரச்சனை நடந்தது, ஜார்க்கண்ட்லேயும் இதே நிலைமை, மேற்கு வங்கத்திலும் இதே நிலைமை. இப்படி தொடர்ச்சியாக பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் ஆளுநர்கள் இதே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடியை கொடுத்து கொண்டு வர்றார். கிட்டத்தட்ட கடந்த நவம்பர் மாதம் கூட உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்த பொழுது 53 கோப்புகள் அவரிடத்தில் தேங்கி இருப்பதாக சொன்ன பொழுது கடுமையாக உச்சநீதிமன்றம் பேசியது. அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இருப்பாரே ஒழிய அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல முடியாது. ஒருத்தர் இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் தன்னை ஒரு ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு ஆளுநர் பேசுகிறார் என்றால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். தமிழ்நாடு அரசு முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் ரவிக்கு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதன் மேலே ஏன் 3 வருஷமாக நடவடிக்கை எடுக்கல? அவர் அதே இன்னும் அனுமதிக்கலை. நீங்கள் உண்மையாலுமே ஆளுநர் ஊழலுக்கு எதிரானவராக இருந்ததுன்னா முன்னாள் அமைச்சர்கள் அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள் மீதான அல்லது எம்எல்ஏக்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சோதனை நடத்தி காத்திருக்கிறவங்களுக்கு அவர் சாங்ஷன் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? அப்போ ஆளுநருக்கு நோக்கம் ஊழல் பற்றியான நோக்கம் அல்ல, தமிழ்நாட்டை முடக்க வேண்டும்,
அரசே வந்து முடக்க வேண்டும். இந்த நோக்கம் தான் அவருடைய வெளிப்பாடு. அவர் உண்மையாலுமே அவருக்கு வந்து ரெண்டாவது பொன்முடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் அவருக்கு பல முறை காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல, உண்மையாலுமே ஊழலுக்கு எதிராக ஆளுநர் அவர்கள் செய்யணும்னு நினைக்கிறாருன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நேராக தேர்தலில் வந்து சந்திக்கட்டும், மக்கள் இடத்துல அவர் கருத்தை சொல்லட்டும். அவர் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அரசியல் சாசன பொறுப்பை வந்து நடைமுறைப்படுத்தாம அவர் வந்து கருத்துக்களை சொல்வதெல்லாம் அவருடைய கருத்து சிஎம்க்கு எழுதின கடிதத்தில் பொன்முடி ஹாஸ் பின் ஹெல்ட் guilty by the High Court are very serious, the offences amounting to moral turpitude relating to corruption he committed as a public servant. அவரை மீண்டும் சேர்க்கிறதுன்றது வந்து while he remains tainted of corruption would be against constitutional moralityன்றார். அரசியல் சாசனத்துடைய விழுமியங்களுக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரை முதலமைச்சர் ஏன் நியமிக்கணும்னு சொல்கிறாரு? கவர்னர் எழுப்புகிற இந்த கொஸ்டினை ஏன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை ஏன் அவங்க கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து கவர்னருடைய கருத்தை ஏற்க மாட்டாங்க? இல்லை, மொராலிட்டி அப்படின்னு பேசுகிற இடத்துல நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, கவர்னர் வந்து மொராலிட்டியை பேசக்கூடிய ஆளா அல்லது டியூட்டியை டெலிவர் பண்ணக்கூடிய ஆளாங்கிற கேள்வி ஒன்று வரும். இங்கே இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் படி பனிஷ் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? நீதிமன்றத்துக்கு இருக்குது. அது இல்லை அப்படின்னா மக்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஒரு வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா மறுக்கிறோமா அப்படிங்கிற மக்கள் முடிவெடுப்பாங்க. அது நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அல்லது நீதிமன்றம் சொல்லட்டும். நடுவில் இவங்க சொல்ல முடியாது. இவங்க குற்றம் சாட்டலாம், ஒரு குற்றத்தை வந்து நீங்கள் முன்வைக்கலாம், ஆனால் குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் யாரிடம் இருக்கின்றால் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்போ நீதிமன்றம் வந்து அது குறித்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு அதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்கு? தலைமை நீதிபதி உங்கள் கவர்னர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு நேராக கேட்குறாங்க. இதற்கு மேலே எங்கள் உத்தரவை ஒன்ஸ் அது ஸ்டே அப்படின்னு சொன்னாலே, கன்விக்ஷன் ஸ்டே ஆகிட்டாலே அந்த நோட்டி ஸ்டே இஸ் எ ஸ்டே. அதில் வந்து டெம்பரரி ஸ்டே பர்மனன்ட் ஸ்டே எல்லாம் இல்லை. அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு போயிடுது. அவர் எம்எல்ஏ பதவி இழந்த இடத்துல அவர் எம்எல்ஏவாக ஆயிடுறாரு. எம்எல்ஏவாக ஆகும்போது பதவி தானாக வரும்போது மந்திரி ஆகிற உரிமையும் அவருக்கு இருக்குது. இது வந்து உங்களுக்கு டெயின்டட்னு நீங்கள் அவரை சொல்ல முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்கிறாரு. எனக்கு என்ன இதில் சந்தேகமாக வருதுன்னா, ஒரு கவர்னருக்கு ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, நீங்கள் மறுத்து அனுப்புனீங்கன்னா அது அத்தோடு நிற்காது. அவர்கள் நீதிக்காக ஒரு நீதிமன்றத்தின் கதவை தட்டுவாங்க. அது தெரிந்தே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல முறை கண்டித்த பிறகும் இந்த கண்டனத்துக்கு ஆளாவோன்னு தெரிஞ்சு செய்கிறாரா, இல்லை ஒரு மாரல் ஒரு ஹை கிரவுண்டில் இருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு தோற்றத்தை தர பார்க்கிறேன்? இல்லை, அவருக்கு மாரல் ஹை கிரவுண்ட் எல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு என்ன சொல் நேர்மையான ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னா அவர் ஏற்கனவே எம்எல்ஏ மீதான வழக்குகள் விசாரணைக்கு மேலே அனுமதி கொடுத்துப்பார். அவருக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாது. இங்கே என்னன்னா அரசை தொடர்ச்சியை நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறது. நீங்கள் இயங்க விடாமல் நீங்கள் அடுத்த கட்ட வேலைகளுக்கு நீங்கள் போக முடியாது. ஒரு அமைச்சர் பொறுப்பு எடுக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்ட வேலைகள் இருக்குது. இங்கே வந்து சட்ட உருவாக்கத்தை எல்லாம் தடுத்து வைக்கிறார். ஒரு சட்டசபை நிறைவேற்றுகின்ற மசோதாக்களை எல்லாம் தடுத்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சட்டசபை என்பதே அடிப்படையில் வந்து சட்டங்களை நிறைவேற்ற இடம் தான். அந்த சட்டசபை நிறைவேற்றுகின்ற சட்டங்களை எல்லாம் ஒருத்தர் தடுத்து வைக்கிறார் அப்படின்னாலே அரசியல் சாசனம் இயங்க விடாமல் செய்யக்கூடிய வேலையை செய்கிறதான் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து அரசியல் சாசன விரோதமாகவும் இருக்கிறார், மக்கள் விரோதமாகவும் ஆளுநர் இருக்கிறார். அதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து அவர் இஷ்டத்துக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. அவர் சொல்கிறதுக்கான அந்த ஆளும் அதுக்கான நபரோ அதுக்கான பின்னணியோ நம்ம வந்து அவருக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கல. அரசை முடக்குவதுதான் நோக்கம், ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்றதும் அவருடைய நோக்கம் இல்லை. மொராலிட்டி அப்படின்றதும் அவர் மொராலிட்டியெல்லாம் கிடையாது. அவருக்கு எந்த மொராலிட்டியும் கிடையாது. அவருக்கு எந்த மொராலிட்டியும் கிடையாது. மொராலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து மக்கள் என்ன கருத்தை சொல்கிறாங்க. மொராலிட்டி இருக்கிற ஒருத்தர் ஒரு ஷேம் அப்படின்னு இதை கருதுனாருன்னா உச்சநீதிமன்றத்தில் திரும்ப கொட்டு வாங்குறமே, மீண்டும் திட்டுறாங்களே. செந்தில் பாலாஜி கேஸில் யூனிலேட்டரலாக டிஸ்மிஸ் பண்ணார், கைதானவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு. அடுத்த 3 மணி நேரத்தில் அதை வந்து வித்ரா பண்ணிக்கிட்டார். ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க ஏஜியை கன்சல்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வரலும் ஏஜிட்ட என்ன கன்சல்டேஷன் கேட்டார், அவர் என்ன வியூ சொன்னாருன்னு சொல்லலை. ஸோ இப்படி ஆளுநர் வந்து கண்டனத்துக்கு ஆளாவோன்னு தெரிஞ்சே ஏன் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் திரு குமார் சார்ட்ட கேட்கணும். சார், இதில் ஒரு கவர்னர் அவருக்கு குறைந்தபட்ச ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம் இருந்ததுன்னா அவர் ராஜினாமா செய்யணும், தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும்னு சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, பல தலைவர்கள் சொல்கிறாங்க. இந்த கண்டனத்தை கவர்னர் எப்படி எடுத்துப்பார்? உச்சநீதிமன்றம் ஏன் இவ்வளோ கோவப்படுது? அதாவது நீங்கள் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது சொன்னீங்க, எனக்கு இதில் என்ன டவுட் இருக்குன்னா, சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரத்துக்கும் நிறுத்தி வைப்புக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். நீங்கள்
நீங்கள் தான் சொல்லணும். ரத்துங்கிறது வேற, சரி, நிறுத்தி வைப்புங்கிறதுக்கு வேற அர்த்தம். ரெண்டுக்குமே வேற வேற அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்கள். நிறுத்தி வைக்கிறது ஆளுநர் வந்து ரத்து பண்ணலை, அதனால் அது வந்து டெம்பரவரியாக அவருக்கு ரிலீஃப், அவர் ஜெயிலுக்கு போகிறத தடுக்கப்பட்டிருக்கே தவிர. சார் இங்கிலீஷில் ஒரு வேர்டு தான் சார், 2 பார்ட்டு. ஒன்று சென்டென்ஸு, இன்னொன்று கன்விக்ஷன். கன்விக்ஷன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்கிற தீர்ப்பு. ரெண்டாவது அந்த குற்றத்துக்கான தண்டனை என்னன்றது சென்டென்ஸ். வழக்கமாக மற்ற கேஸில் சென்டென்ஸை நிறுத்தி வச்சுருவாங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போக வேணாம், அப்பீலுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு. ஒரு எம்எல்ஏ எம்பின்றப்ப அவங்களுக்கான பதவியை போயிடுச்சின்னு சொன்னால் ஒரு இடைத்தேர்தல் நடத்துகிறதோ அல்லது மேல் கோர்ட்டில் வந்து அவர் நிரபராதின் விடுதலையானால் வரக்கூடிய சிக்கல்களெல்லாம் கருதி ஒரு irreparable லாஸ், ஈடு செய்ய முடியாத இழப்பு வருன்றதுக்காக அந்த கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாங்க. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாமலா வந்து அசம்பிளி வந்து அவருக்கு அவருடைய எம்எல்ஏ பதவி தானாக திரும்ப வருது? அது ஆட்டோமேட்டிக்கலி அது வந்துடும். அது வரும்போது இது ஏன் வராது? அது இது அவர் எம்எல்ஏ ஆயிடுறாருல. நான் எனக்கு கன்விக்ஷன் ஸ்டே ஆகாம நான் ரேஸ் பண்ண क्वेश्चन வந்து இல்ல நான் ரேஸ் பண்ண क्वेश्चन நானே விளக்கம் கொடுத்துறேன். எனக்கு என்னோட சிம்பிள் क्वेश्चனுக்கு பதில் சொல்லிருங்க அப்படியே. கன்விக்ஷன் ஸ்டே ஆகாம அவர் பறிபோன எம்எல்ஏ பதவி திரும்ப எப்படி வந்தது? அது ஸ்டே தானே, ரத்து இல்லையே. அவருடைய ஸ்டே தற்காலிகமாக, அவர் வயசு அடிப்படையில் மற்ற காரணங்கள் எல்லாம் கேஸை மெரிட்டுக்குள்ளே போகலை. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குனாக்கா, நீங்கள் வந்து அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த சென்டென்ஸையும் இல்லை சார், எங்கள் தீர்ப்பை படித்து புரிஞ்சுக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா? நாங்கள் கன்விக்ஷன் ஸ்டேனா ஸ்டே தான், போய் உங்கள் கவர்னருக்கு சொல்லு அப்படின்னு ஏஜியை கூப்பிட்டு சொல்கிறாங்க இன்னைக்கு. அந்த லெங்க்தி ஆர்குமெண்ட் ஆரம்பத்திலேயே வெங்கட்ரமணி சொன்ன பதில் எல்லாத்தையும் நான் கேட்டேன், நானே பார்த்தேன், கேட்டேன். ஏன்னா எனக்கு எல்லா துறைகள்லையும் முதிர்ச்சி இல்லாதவங்க இருக்கிற அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறது போல உச்சநீதிமன்றத்திலையும் முதிர்ச்சி இல்லாதவர்கள் இருக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். யார் அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறீங்களா? நான் எல்லாரையும் சொல்கிறேன், அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லலை, நீதிபதிகளை கூட நான் சொல்லுவேன். ஏன்னா பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் இந்த அரசியல் சாசனத்தை எங்களுக்காக நாங்களே எழுதி நாங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னு மக்களே எழுதின மாதிரி தான் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. ஐ திங்க் யூ ஆர் டிஃபெண்டிங் தி இன்டிஃபென்சிபிள். நீங்க வந்து ஏஜியே போய் என்ன சொன்னாரு, நான் கவர்னரை நியாயப்படுத்த வரல, அவர் செஞ்சதை வந்து ஐ அம் நாட் ஜஸ்டிஃபையிங் ஹிஸ் ஆக்ஷன்ஸ்னு சொல்றாரு. கவர்னரை நியாயப்படுத்த வரலன்னு சொல்லல. அங்க அட்வொகேட் அசோசியேஷன்ல ஒரு சிலர் நேற்று பல தகவல்கள் வெளியிட்ட ஜட்ஜிக்கு எதிராக 143 எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதுனால, அது நீதிமன்றத்தில் அந்த பேச்சு அடிபட்டதுனால அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் வெங்கட்ரமணி. சரி, இதுல வந்து கவர்னருக்கு செஞ்சது சரின்னு அவர் எங்க வாதிட்டாரு? கவர்னர் செஞ்சது சரி, அந்த டாபிக்குள்ளே போல நானே சொல்றேன். அதுக்கு அரசியல் சாசனத்துல எதற்காக ஒரு பொன்முடி மந்திரியானா அரசியல் சாசனத்துல பிரிவு 163 சப்கிளாஸ் 2 என்ன சொல்றது, ஒரு ஆளுநருக்கு தம் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலையும் அவர் தம் விருப்பம் போல் செயல்பட்டிருக்க வேண்டும் அல்லது செயல்பட்டிருக்க கூடாது என்ற காரணம் காட்டி அத்தகைய செயல் செல்லத்தக்கதல்ல என்று எவரும் கேள்வி கேட்க முடியாது. இது 163(2). சரி, ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேக்குது? ஒண்ணுல ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் வச்சு பேசுறாங்க. இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து 4வது முறையா அவரை கண்டிக்குது. பேரறிவாளன் வழக்குல மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு கொடுக்குறப்ப அது பண்ண முடியாதுன்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் அனுப்புறேன்னு இழுத்தடிச்சார். பல முறை எச்சரிச்சுட்டு கடைசியாக அவங்களே ஸ்பெஷல் பவர்ஸ் இன்வோக் பண்ணாங்க. கோப்புகள் மேலே கையெழுத்து போடாமல் இருக்கிறாருன்னு கேஸ் போட்டப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்ன உடனே பல நிலுவையில் இருந்த கோப்புகளுக்கு அனுமதி கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி டிஸ்மிஷலில் இப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட் இல்லைன்னு சொல்லி கொட்டு வாங்கினார். இப்போ இது வாங்குறாரு. அதாவது விருப்பத்துக்கேற்ப அவர் செயல்படலாம் அப்படின்னு நீங்கள் 132 சொல்கிறீங்கன்னா, 163(2) சொன்னீங்கன்னா விருப்பத்துக்கேற்ப அவர் ஒரு மந்திரி அவர் நியமிச்சிட முடியுமா? அவர் விருப்பம் நீங்க மந்திரியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அவர் நியமிச்சிட முடியுமா? அட்வைஸ் படி தான் அவர் பண்ண முடியும். முதலமைச்சர் விருப்பம், முதலமைச்சர் யாரை விரும்புறாரோ யாருக்கு சிபாரிசு பண்றாரோ அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி அந்த இடத்துல சொல்றது 163ல சொல்றது வந்து தி வில் அண்ட் விஷ் ஆஃப் த கவர்னர் அப்படின்றது தட் இஸ் நாட் ஹிஸ் பர்சனல் விஷ். இது வந்து தி விஷ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சருடைய விருப்புரிமை தான் அந்த இடத்துல வெளிப்படுது. ஆமா. ஸோ அந்த இடத்துல கவர்னர் வந்து இதை ஏன் வந்து ஒரு சார் அவரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் சார் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ். அவமானப்பட வேண்டாமா? இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்படி திட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்மெச்சூர். நான் சொல்றேன் சார், என்ன வேணா ஜெயிலில் போடட்டும் சார். சுப்ரீம் கோர்ட் எடுக்க டிசிஷன் இன்மெச்சூர் டிசிஷன் சரியா கிடையாது. அந்த பார்வையே தப்பு.
சரி, நீங்க நாங்கள்லாம் சேர்ந்து மக்களை இந்த கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்கு? இந்த அரசியல் சாசனத்தை எங்களுக்காக நாங்களே எழுதி நாங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றுதான் இருக்கிறது. அதுக்கு விளக்கமளிக்க வேண்டியது நீதித்துறை. நீதித்துறை அதற்கான பரிகாரத்தையும் விளக்கத்தையும் அளிக்க வேண்டும். இல்ல, பொன்முடியோட தீர்ப்பு அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அநியாயமானது. சியோமோட்டோவா எடுத்து ஒரு இன்னொரு கேஸ்ல சியோமோட்டோவா ஒரு ஜட்ஜி தராருன்னா அதற்கு எதிராக கோர்ட்டுக்கு தான் போறாங்க, அப்பீலுக்கு தான் ஒரு திமுக போகுது. அவங்க யாரும் இது இம்மெச்சூரா கொடுத்துட்டாங்க, அநியாயமா இந்த நீதியை படுகொலை செய்துட்டாங்க அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அடுத்து இருக்கிற அவென்யூஸ்க்கு தான் போறாங்க. நீங்க சொல்றது விமர்சன பார்வை. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு திரு ஆலூர் ஷானவாஸ், உங்க கோணம் என்ன? இந்த கண்டனம் அப்படின்ற ஒன்றை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இது அன்றாடம் பார்க்கிறது தானே. ஆளுநரை உச்சநீதிமன்றம் கண்டிப்பதும், ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தன் விருப்பம் போல செயல்பட்டு குட்டு வாங்குவதும் அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருப்பது, எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாளைக்கு இந்த அதிகாரம் பெற்ற ஆளுநர் குமார் அவர்கள் சொன்னது போல தன் விருப்பப்படி செயல்படுவதற்கு அதிகாரம் படைத்திருக்கிற ஆளுநர் நாளைக்குள்ள பொன்முடிக்கு பதவியேற்பு செஞ்சு வைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வைக்காட்டா அவர் என்ன விளைவை சந்திப்பார்னு பாருங்க. அவருக்கு தான அதிகாரம் இருக்கு, தன் விருப்பம் போல செய்யலாம். அவர் வைக்க மாட்டார், அவரும் வைக்க மாட்டாரு. நீதிமன்றம் 142 ல அது நடவடிக்கை எடுக்க முடியாது. எடுத்தா 153 க்கு அப்ளை பண்ணுவாங்க மத்திய அரசு. 143 செந்தில் பாலாஜி நீக்கத்தை திரும்ப பெற்றார். அப்போ அது வேற, இது வேற. ஒரு இரவில் திரும்ப பெற்றாரே. அது என்ன வேற? அதே சொன்னீங்க. அது செஞ்சார். இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம். அதான் ரத்து நிறுத்தி வைப்பு ரெண்டுக்கு வித்தியாசத்தை நான் கேட்டதே அதுக்கு தான் கேட்டேன். சரி, நீங்க தொடருங்கள். ஏங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டால்தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட்ட ஒருவரைத்தான் பதவி இழக்க செய்ய முடியும், பதவியிலிருந்து நீக்க முடியும். இது சட்டம். இந்த சட்டம் தெரியும் தானே. இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது விசாரணை கைதியாக சிறையில் இருக்கக்கூடிய ஒருவரை அமைச்சரவையிலிருந்து எப்படி அவர் நீக்கினார்? எந்த சட்ட பிரிவின்படி நீக்கினார்? அப்ப நீக்குவதற்கு அவருக்கு அறிவு உண்டு என்றால் அந்த அறிவு ஏன் தொடர முடியாமல் போனது? அந்த அறிவு ஏன் முட்டுச்சந்தில போய் முட்டிக்கிட்டு நின்னுது? திரும்ப ஏன் அவரே 1 மணி நேரத்தில் அதை திரும்ப பெற்றார்? இதுக்கு பதில் சொல்லுங்க. நாளைக்கு பதவியேற்பு நடக்குமா நடக்காதான்னு பேசலாம். அப்போ பொன்முடி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் தொடர்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது என்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக தொடர்வதற்கு முதலமைச்சர் பரிந்துரைத்தால் அதற்கு சட்டம் அனுமதிக்குது. குறுக்க விழுந்து தடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினரே இல்லாத ஒருவரை கொண்டு இவரை அமைச்சராக்குங்கன்னு முதலமைச்சர் சொன்னா அவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் ஆளுநர். சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாதான் அமைச்சராக முடியும்னு இல்ல. காமராசர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? அப்போ 2வது போட்டியிட்டு வந்துக்கலாம். அந்த அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அப்ப இவர் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார். பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நான் என்ன சொல்றேன், இந்த அதிகாரம் படைத்த ஆளுநர், சட்டமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் பெற்ற ஆளுநர், பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, நீக்க சொல்லுங்க பாப்போம். நீக்க சொல்லுங்க. பதவியேற்பு செய்ய மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு, அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டாரு, அதை நீக்க சொல்லுங்க. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்க முடியாதுல்ல. அப்ப சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் தொடர்கிறார் என்றால் அவருக்கு அமைச்சராக நியமனம் செய்து வைப்பதற்கு கடமைப்பட்டவர் ஆளுநர். முதலமைச்சர் பரிந்துரை பண்ணிட்டார். இல்ல நான் முதலமைச்சர் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அமைச்சராகட்டுமே. நாளைக்கு இந்த ஆளுநர் நினைச்சா அவர் தான் விருப்பம் போல செய்யலாமே. விருப்பம் போல சட்டமன்றத்தில் வாசிச்சார். சொல்லி விடுகிறேன். அரசு எழுதி கொடுத்த உரையை நான் படிக்க மாட்டேன். நான் பேசி முடிச்சவரை பேசுங்க. அரசு எழுதி கொடுத்த உரையை நான் படிக்க மாட்டேன், என் வாயில வந்ததெல்லாம் வாந்தி எடுப்பேன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்தார. அது மாதிரி முதலமைச்சர் கொடுத்த பரிந்துரைப்படி நான் அமைச்சரவை பதவியேற்பு செய்ய மாட்டேன், நான் அண்ணாமலையை செய்வேன்னு சொல்லி செய்யட்டுமே. அப்போ அதெல்லாம் முடியாது சார், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறார் ஆளுநர். அரசியலமைப்பு சட்டத்தை சார் குமார் சார் அவர் என்ன சொல்றாரு, ஆளுநருக்கு ராஜினாமா செய்யறது ஒரு ஆப்ஷன். நான் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எனக்கு மனசாட்சி இடம் தரல, என்னால் அவருக்கு மந்திரி பதவியை ஏற்க பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் தாராளமாக ராஜினாமா பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா அவர் கவர்னராக தொடரணும்னா
ஒன்று பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அதை தவிர அவருக்கு வேற வழி இல்லை அப்படின்றது ஆலூர் ஷானவாஸோட கருத்து. நீதிபதிகள் இதுக்கு பதவி பிரமாணம், அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து பதவி பிரமாணம் பண்ண முடியாது, நீதித்துறையில் யாரும் பண்ண முடியாது, அவர் தான் பண்ணி வைக்கணும். அவர் பண்ண போறதில்லை இந்த விஷயத்துல. ஏன்னா அவர் கேள்வி நியாயமா இருக்கிறது. என்ன பண்ணுவாரு, என்ன ஆர்கியூ பண்ணாரு? நீங்க போய் அவருக்கு எதிராக நீதிமன்றம் முடிவு எடுக்கட்டுமே. அவங்க அவங்க நீங்க சொல்றாங்கல்ல சார், 143 யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா சார் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் மேல இப்போ சாதாரண ஆள்னா பிடிச்சி உள்ள போடுங்கன்னு அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒரே நாளில் ஒரு கடுமையான இதை எழுதுவாங்க. ஜனாதிபதி, கவர்னர் இந்த மாதிரி ஒரு ஹானரபிள் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறப்ப அவகாசம் கொடுப்பாங்க. நான் வந்து கடுமையாக இதை பார்க்குறோம், அவர் பண்ணுறது மிக தவறு, அவர்கிட்ட சொல்லுங்க, ராத்திரிக்குள்ளே முடிவெடுத்துட்டு காலையில் வந்து தகவல் சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் கடுமையான ஆர்டரை பாஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன சார் அர்த்தம்? முதல்ல அவரை கேட்டுட்டு இந்த ரெண்டு தரப்பு வக்கீல்கள்ட்டையும் எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு உரையாடல் முழுசையும் நான் கவனித்தேன். கேட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் அவரும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசினார். ஆனால் இந்த 164 சொன்ன உடனே அதில் இருக்கிற அவருக்கு என்ன இருக்குங்கிறத சொன்ன உடனே இந்த ஒரு சென்டென்ஸை சொல்லிட்டு உடனே அவர் அப்படியே பேசினார். அவர் ஆழமா பார்த்தாரா பார்க்கலங்கிறது எனக்கு தெரியாது. 150 163 அதாவது அவங்க சொல்றது நீதிமன்ற தீர்ப்பை அவர் மதிக்கல, சுப்ரீம் கோர்ட் அந்த கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிடுச்சு, அதை அவர் மதிக்கல, சொல்றாங்க. ஆளுநர் நீதிபதிகளுக்கு மேல உள்ள புரோட்டோகால் படி நீதிபதிகளுக்கு மேல உள்ள அதிகாரம் படைத்தவர். ரொம்ப கீழே, ரொம்ப கிடையாது. ரொம்ப கீழே. சிஜிஐ புரோட்டோகால்ல சிஜிஐ பெருசா, ஒரு மாநில கவர்னர் பெருசா சார்? சிஜிஐ பெஞ்ச் சார் அது. சார் நீங்க தயவு செஞ்சு புரோட்டோகால் லிஸ்ட் எடுங்க, கூகுள் பண்ணி பாருங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா புரோட்டோகால்ல மேல இருக்காரா? சார் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு சார்? சீஃப் ஜஸ்டிஸ். ஒரு நிமிஷம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த கேள்வி எழுப்புன சந்திரசூட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் ஜனாதிபதிக்கே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவங்க. ஆமா. அங்க சிஜே எங்க, கவர்னர் எங்க? ஒரு நிமிஷம் குறுக்கிடுறேன்னு சொல்லிட்டு ஷானவாஸுடைய ஒரே ஒரு கேள்விக்கு நான் அதான் ஆரம்பிச்சேன். அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து திரும்ப பதவி ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆனா அமைச்சரா வரணும்னா அதான் சார் கோர்ட்ல சொல்றாங்க, பதவி ஏற்கணும். அதுதான் கோர்ட்ல சொல்றாங்க. அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கிறது, அந்த பவர் அவர்கிட்ட தான் இருக்கிறது. அந்த பவர் அவர் என்ன சொல்றாரு, ரத்து ஆகலையே, ரத்து ஆகல, நிறுத்தி தானே வச்சிருக்கு. சரிங்க, கோர்ட் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அது இவர் கையெழுத்து போடுவார்னு எனக்கு தோணல சார். அவர் கையெழுத்து போடலன்னா சுப்ரீம் கோர்ட் அது பண்ணுனா அதுக்கப்புறம் மத்திய அரசு என்ன செய்யுதோ அதை தான் பார்க்கணும். அவர் நீதிபதி தான் அதை ஃபேஸ் பண்ணணும். ஆலூர் இதுதான் அடாவடித்தனம்ங்கிறது. சட்டத்தை மதிக்க மாட்டேன், அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பேன், அமைச்சரவைக்கு கட்டுப்பட மாட்டேன், முதலமைச்சருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து நான் வந்து மதிப்பு கொடுக்க மாட்டேன், சட்டமன்ற மரபுகளை மதிக்க மாட்டேன், நான் என்ன எனக்கு தோணுதோ, எனக்கு வந்து என்ன மேலிருந்து சொல்லப்படுதோ ஒரு கூலிப்படை செய்கிற மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது அடாவடித்தனம். அந்த அடாவடித்தனத்தை இந்த ராஜ்பவனில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசின் வரிப்பணத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கிற எல்லா ஏற்பாட்டிலும் உட்கார்ந்துக்கிட்டு இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பஞ்சாபில் வந்து ஏன் ஓடினாரு? நம்ம பன்வாரிலால் புரோஹித் ஏன் ஓடினார்? பாதியிலே விட்டுட்டு தாக்கு பிடிக்க முடியாம. அது மாதிரி ஓடுவார். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்க மறுத்தால் சட்டம் என்னவோ அதை செய்யும், தமிழ்நாடு களமும் அதை செய்யும். தமிழ்நாட்டுக்கு தெரியும் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அறவழியில் நின்று மக்கள் போராட்டத்தின் வழியாக எவ்வளவோ பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆளுநர் வரும்போது சொன்னாங்க, நாகாலாந்துலேருந்து வர்றாரு, இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இவர் வீராதி வீரர் வீரபத்திர பேரர்லாம் சொன்னாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்த பிறகு யார் சந்தி சிரித்திருக்கிறார்? தமிழ்நாடு அரசு சந்தி சிரித்திருக்கிறதா, ஆளுநர் ரவி சந்தி சிரித்திருக்கிறாரா? பாருங்க, தமிழ்நாடு அரசு தான் எடுத்த முடிவு ஒன்றிலிருந்து பின்வாங்கியதா, ஆளுநர் ரவி தான் எடுத்த முடிவுகள்ல இருந்து பின்வாங்கி இருக்காரா? பட்டியல் போடவா? ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, ஒரு புத்தகமே போடலாம். ஆளுநர் ரவி கடந்த இவருடைய பதவி காலத்தில் இந்த கடந்த காலங்களில் எத்தனை முடிவுகளை அவர் எடுத்து தன்னிச்சையாக எடுத்து யாருக்கும் கட்டுப்படாமல் எடுத்து தான் செய்வதுதான் சரி என்று எடுத்து ஒரு நாளில், அடுத்த நாளில், ஒரு வாரத்தில், 10 நாளில் எப்படியெல்லாம் திரும்ப பெற்றிருக்கிறார். ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஏன் திரும்ப பெற்றார்? அவருக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல, நான் எடுத்ததுதான் முடிவுன்னு சொல்லிட்டு நிற்க வேண்டியதானே. அதிகாரம் கிடையாது அவருக்கு. வந்து ஒரு கண்ணியமிக்க பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பதவி ஏற்பு செஞ்சு வைக்கிறது, அவையை கூட்டுறது, இது மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்புறது, இதுதான் அவருடைய வேலை. அதை அவர் செய்ய மறுத்தால் அதுக்கு மேல என்னவோ அது நடக்கும், சட்டப்படி நடக்கும். விடுதலை எப்படி நடந்துச்சு? பேரறிவாளன் உள்ளிட்ட தமிழர்கள் விடுதலை எப்படி நடந்துச்சு? அவர் கையெழுத்து போடலைங்கிறதுனால அவங்க எல்லாம் ஜெயில இருக்காங்களா? அப்ப ஆளுநரோடு அதிகாரம் முற்று பெற்று விட்டது என்றால் அவர் கையெழுத்து போட மறுத்த கோப்பின் காரணமாக அவர்கள் சிறையிலேயே இருந்திருக்க வேண்டும். அப்ப ஆளுநரோடு அதிகாரம் முற்று பெறவில்லை,
தொடர்ச்சி இருக்குது. அப்ப அந்த தொடர்ச்சியை நோக்கி நம்ம போகும்போது நமக்கான விடுதலை கிடைக்குது, வெளியே வந்துட்டாங்க. ஒவ்வொன்றே பார்க்கிறோம். செந்தில் பாலாஜியை அவர் பதவியிலிருந்து நீக்கினார், அவருடைய அதிகாரம் தான் முற்று பெற்றது என்று சொன்னால் அத்தோடு அது முடிஞ்சிருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு? அதை தாண்டி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது, போனோம். அவர் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டார். செந்தில் பாலாஜியாகத்தான் ரிசைன் பண்ணார், ஆளுநர் அவரை நீக்க முடியல. இதுதான் முக்கியம். நம்ம அன்னைக்கு தான் சொன்னோம், முதலமைச்சர் வேணா நீக்கலாம் செந்தில் பாலாஜியை, செந்தில் பாலாஜியே நான் பதவியில் தொடர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போலாம், ஆனா ரவியால் அவரை தொட முடியாதுன்னு சொன்னோம். கடைசியில் தான் நடந்துச்சு. அப்ப எதில் ஒன்றாலாவது குமார் சொல்லட்டும், ஆளுநர் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா நின்று தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி விட்டார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க, நாங்க எங்க கருத்தை எல்லாம் வாபஸ் பெற்றுக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் சொல்றேன், அரசாங்கத்தோட மோதல் வேண்டாம் என்று விட்டு கொடுத்தால் அதிலேயே ரோடு போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சார்? ஊழல்வாதிகளையே திரும்ப திரும்ப அவங்களே ஒரு ஊழல்வாதிகளை இந்த வார்த்தையை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் சார். இல்ல இந்த வார்த்தையை ஸ்டில் பெண்டிங்னா என்ன அர்த்தம்? என்ன நிறுத்தி வச்சிருக்கீங்க? நீங்க ஊழல்வாதின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்புறம் நான் மோடியையும் பேசுவேன், அப்புறம் ஆளுநரையும் பேசுவேன். அப்படி பார்த்தா திரும்ப ஆளுநர் மட்டும் என்ன யோக்கியமான்னு கேக்குறேன் நான். எங்க தமிழ்நாட்டுல 7 உயிர்கள் நாசமா போச்சா ஆன்லைன் ரம்மி, அதுல உட்கார்ந்து காசு வாங்கி டொனேஷன் கொடுத்திருக்காங்க பேசுறானே, அதெல்லாம் பேச கூடாது. நீங்க அத சொல்லுங்க, அதை தாண்டிட்டு ஊழல்வாதிகள். அதனால அவர் சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, ஒரு நுட்பமான பாயிண்ட் இருக்கு. கவர்னர் எதுல பின்வாங்கினாரு அப்படின்னா கோர்ட்டுக்கு போன எல்லா விஷயத்திலையும் பின்வாங்கிட்டாரு. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த ஒரு பேட்டியை இன்னைக்கும் முத பக்கத்தில் எடுத்து வச்சு அதை ட்விட்டரில் அதுதான் பின் பண்ணி வச்சிருக்காரு. திராவிட ஐடியாலஜி, டிரிவிடியன் ஐடியாலஜி அப்படின்ற ஒன்று வழக்கொழிந்து போன ஒன்று, மார்க்சியமோ கம்யூனிசத்தில் தொடங்கி திராவிட தத்துவம்ன்றது ஒன்று இல்லைன்றதில் மட்டும் அவர் உறுதியாக இருக்கிறார். அது ஒரு பார்ட். இன்னொன்று, குமார் அவர்கள் சொன்னதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு கவர்னர் எடுத்துப்போம். கவர்னருக்கு தெரியும் ரிஜெக்ட் பண்ணால் இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போனால் தனக்கு அதிகாரம் இல்லைன்னு வரும்னு தெரியும். ஆனாலும் அவர் செய்கிறார் அப்படின்னா திமுக ஆட்சியின் மேலே மாரல் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி என்னை அனுமதிக்கல, இவர் மேலே ஊழல் கரைபிடிந்த ஒருத்தரை நான் மந்திரி ஆக்குவதா அப்படின்னு சொல்றதன் வழியாக திமுகவை கலங்கப்படுத்தணும், இதை வச்சு ஒரு பிரபகண்டா பண்ணணுன்ற ஒரு நோக்கம், ஒரு அஜெண்டா அதுக்கு பின்னாடி இருக்கா? இல்லை, உறுதியாக அதுதான். அதாவது இந்த தலைவர் தளபதி ஆட்சியின் மீதான எந்த களங்கமும் இல்லாத நேரத்தில் ஏதோ எப்போதோ பழிவாங்குவதற்காக போடப்பட்ட வழக்குகளை எடுத்துக்கொண்டு ஏதோ இந்த அரசாங்கமே ஊழலில் திளைப்பதை போல காட்டிக்கொள்ள வேண்டும், அல்லது ஒரு 7.5 லட்சம் கோடி அவர்கள் அடித்த அந்த வழக்கு, ரஃபேல் வழக்கு, இது போன்ற வழக்குகள், அதையும் தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிற எலெக்ஷன் பாண்ட், எலக்டோரல் ஃபண்ட், இது சம்பந்தமான ஊழலில் இருந்து திசை மாற்றுவதற்காக இப்படி ஒரு நடவடிக்கையை அவர்கள் எடுக்கிறார்கள். இதில் இன்னொன்று முக்கியமாக நான் இந்த வழக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உச்சநீதிமன்றம் சும்மா நிறுத்தி வைக்கல, இந்த அண்ணன் பொன்முடி மீதான தண்டனையை சும்மா நிறுத்தி வைக்கல. அது என்ன சொல்லுது? உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றமற்றவர் என்ற பார்வையை பார்க்க தவறிவிட்டது. தட் இஸ் தி பிரைமா ஃபேசி. அந்த கோணத்தில் பார்க்கல, அதனால நாங்க ஸ்டே பண்றோம். சும்மா கண்ணை மூடிட்டாங்க உச்சநீதிமன்ற நீதிபதியில அண்ணா சும்மா அங்க போய் உட்கார்ந்துருக்காங்களா? அங்க நான் கேட்குறேன். உச்சநீதிமன்ற நீதிபதி தெளிவாக சொல்றாரு, இந்த வழக்கை நாங்க படிச்சு பார்த்தோம், படிச்சு பார்த்து நாங்க ஸ்டே கொடுக்கறதுக்கான பிரைமா ஃபேசி ரைட் என்ன அப்படின்னா, அந்த நீதியரசர், ஹைகோர்ட் நீதியரசர் பொன்முடி இந்த தவறு செய்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என்ற கோணத்தில் அறவே பார்க்கவில்லை. அப்படியானால் இவர் செய்திருக்கிறார் என்ற முன்முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். எனவே அதில் இன்னொரு லைன் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். அங்கதான் கவர்னருக்கு அவங்க கொடுத்த டைரக்ஷன், இட் இஸ் irreparable and irreversible punishment. ரைட். இன்றைக்கு இந்த தவறான தண்டனையின் மூலம் பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமையை இழந்து, அவர் அமைச்சராக இருக்க வேண்டிய உரிமையை இழந்து நிற்கிறார். நாளைக்கு இந்த தீர்ப்பு உண்மையிலேயே அவர் குற்றமற்றவர் என்று வருமேயானால் மீண்டும் அவருக்கு நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்க முடியாது. எனவே இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதை கவர்னருக்கும் சொல்லித்தான் ஸ்டே கொடுக்கப்பட்டது, அந்த ஸ்டே ஜட்ஜ்மெண்ட். இப்போ அண்ணன் கேட்டாரே, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் அதுல இருக்கு. அவங்க கண்ணை மூடிட்டு பொன்முடி குற்றமற்றவர்கள் சொல்ல, அவர் கவர்னர் பதவி ஏற்க அனுமதிக்க மாட்டாரு, அவர் அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டாரு, கவர்னர் தேவையே இல்லை, நாளைக்கு போய் நாளைக்கு நாங்க கோர்ட்ல டீல் பண்ணுவாருன்றாரு. சார் ஒரு நிமிஷம், ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல எங்க அண்ணன் வில்சன் தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு, சார்
ஒருவேளை அவர் மரியாதையை காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா, ஆளுநருங்கிற மரியாதையை காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்லைன்னா when the punishment or verdict is stayed, if it is reversible, the MLA position வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னாவே அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது என்ன? அவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவர் எம்எல்ஏ கிடையாது. அவர் வந்து இங்கே பதவியேற்பு பிரமாணம் எடுக்கணும். இப்போ அண்ணன் பொன்முடி எடுத்தாரா? சட்டமன்ற உறுப்பினராக அவர் இப்போ இருக்கார்ல, பதவி பிரமாணம் தேவையில்லை. ராகுல் காந்தி எடுக்கல. ராகுல் காந்திக்கு பதவி யார் எடுக்கல? வந்தது. நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கே பதவி பிரமாணம் எடுக்க வேண்டாம்னா அமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு பதவி பிரமாணம் எடுக்கணும்? எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன் ஒரு நிமிஷம் திருமுருகன் சொல்ல விரும்புறாரு நம்பர். என்னன்னா, இது 1978ல் வசந்தா பாயின்னு ஒரு சீனியர் அட்வொகேட், அவர் வந்து லெஜிஸ்லேஷன் இந்த அசம்பிளிக்கு சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அன்னைக்கு ஆளுநர் வந்து அவருக்கு இந்த ரகசிய காப்பு பிரமாணம் அந்த மாதிரியான பதவியேற்பு பண்ணுறதுக்கு விருப்பப்படலை. வேற ஒருத்தரை வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அவர் நாமினேட் பண்ணவருக்கு வசந்தா பாய் வந்து வேறு யாரும் முன்னாடி பண்ண முடியாது, கவர்னர்கிட்ட தான் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது கவர்னர் டேட் கொடுக்காம இதே மாதிரி தள்ளி போட்டே போயிட்டு இருந்த பொழுது அவர் நேரடியாக இதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் கீழே நான் வந்து ஓத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதி ஒரு லெட்டர், ரெஜிஸ்டர் லெட்டரை வந்து கவர்னருக்கு அனுப்பிட்டு அவர் பாட்டுக்கு நேராக கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டும் அவரை வந்து நீங்கள் சட்டசபைக்குள்ள நுழையலான்னு சொல்லிட்டு நேராக சட்டசபைக்கு நுழைஞ்சிட்டார். இது வந்து ஒரு ப்ரொசீஜரல் எலிமெண்ட் தான். இது ஒரு ப்ரொசீஜரல் எலிமெண்ட் தான். அது சரிங்களா? ஆளுநருக்கு வந்து ஒரு கர்ட்டசி இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். அவருக்கு வந்து அமைச்சருடைய மேல அவருக்கு மாற்று கருத்து இருக்கணும். முதலமைச்சர்கிட்ட பேசட்டும். அவர் வந்து ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில் வந்து அவர் இஷ்டத்துக்கெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு முடியாது. அதுதான் நான் சொல்றேன். இன்றைய விவாதத்திலே அண்ணன் வில்சன் வந்து நீதியரசர்கள்ட்ட சொல்றாரு, அதாவது எப்போ அவருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆயிருச்சோ, எப்போ அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கே பதவி பிரமாணம் தேவையில்லையோ, அப்படி என்றால் அவர் அமைச்சராவதற்கும் பதவி பிரமாணம் தேவையில்லை. அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டை வகுக்க வேண்டும் என்பது ஒரு ப்ரொசீஜரல் ஆர்டர். அதை முதலமைச்சர் போட்டால் போதும். அதை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கிட்டு தான், ஏப்பா உங்கள் கவர்னர்னு ஒரு மரியாதைக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் தரோம், அந்த மனுஷன் மரியாதையை காப்பாற்றிட்டு மான மரியாதையோட தமிழ்நாட்டில் இருக்கிறாரான்னு கேளு, இல்லை நாங்கள் ஆர்டரை போட்டுருவோம்ட்டாங்க. இவர் சொல்றாரு ஆர்டர் சார், அவர் போடத்தான் போறாரு. நாளைக்கு அண்மை காலத்துல நானும் உச்சநீதிமன்றத்தினுடைய போக்குகளை பார்க்கிறேன், தீர்ப்புகளை பார்க்கிறேன். இவ்வளவு காட்டமாக சிஜேயோ அல்லது ஜஸ்டிஸ் பர்திவாலா போன்றவர்களோ இவ்வளவு காட்டமாக ஒரு ஆளுநருடைய செயல்பாட்டை நீங்க வந்து எப்படி கோர்ட்டை டிஃபை பண்றீங்கன்னு கேட்டது இல்லாம, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை கான்ஸ்டியூஷனை கவர்னர் மதிக்கலைன்னா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டதை பார்த்தோம். அதாவது என்னன்னா சார், அவங்க இவரை வந்து இன்னைக்கு நேற்று பார்க்கல சார். 1.5 வருஷமாக இவர் மேலே வர்ற கேஸ், அதுக்கு முன்னாடி நாகாலாந்தில் இருக்கும்போதே இவர் வந்து ஒரு டபுள் ட்ராக் ரெக்கார்டு இவருக்கு பற்றி வர கேஸஸ்லாம். இவர் வந்து இவருக்கு அங்கே பேர் வந்து என்னன்னா டபுள் டாக்குமெண்ட் ரவின்னு இவருக்கு பேர். யாருக்கு? நம்ம ஆளுநர் ரவிக்கு. இந்த பேர்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க இதை பார்க்குறாங்க. அவர் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்கிறாரு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரு, நாங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க, நாட்டில் நடக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்கள் கவர்னர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு பேசணும்னு வார்த்தை வருது, ஆனால் நீதிமன்றம்ங்கிறதுனால நான் அந்த வார்த்தையை அடக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் கொதிச்சிருப்பாருன்னு பாருங்க. அந்த அளவிற்கு இந்த கவர்னர் பதவியை நான் ஒன்று சொல்லுவேன் சார், இதில் வந்து நம்ம ரவியை சாடுறத விட உள்ளபடி நம்ம இதில் சாடணும் அப்படின்னா அமித்ஷாவையும் மோடியையும் தான் சாடணும். இதன் பின்புலத்தில் அவர்கள் தான் இருக்கிறார். அவங்க கூப்பிட்டு சொல்லி இருந்தால் அவங்களுக்கு தெரியும் நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி முந்தி வந்து 3 மணி நேரத்தில் ரிவர்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி அவரை ரிவர்ஸ் பண்ண வச்சிருக்க முடியும். ஆனால் மோடியும் அமித்ஷாவும் பின்னாடி இருந்து இவரை ஏக்குகிறார்கள். நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது நீதிமன்றத்துக்கு போட்டும், பேசு பொருள் ஆகட்டும், ஏதோ பொன்முடி அவரை கேட்டுட்டு முதல்ல ஒரு உள்துறை அமைச்சரை கேட்டுட்டு தான் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? உறுதியா நம்புறாங்க. அப்படி இல்லாம அவங்க எப்படி ஒரு அட்வொகேட் இவரு போய் எழுதி கொடுத்தது சார், அட்டார்னி ஜெனரல்ல நீங்க வந்து இப்போ செந்தில் பாலாஜி இதே பொய்யத்தான் சொன்னாங்க. அவர் என்னங்க கவர்னர் வந்து ஒரு மந்திரியை டிஸ்மிஸ் பண்றாரு, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு. எப்படிங்க டிஸ்மிஸ் பண்ணாரு, என்ன ப்ரொவிஷனில் அவர் டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அவருக்கு சரியாத சட்டமா? அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸரு, எவ்வளோ பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு, சட்ட வல்லுநர்கள்லாம் கேட்காமலாம் அவர் வந்து அந்த உத்தரவு போட்டாருனாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 மணி நேரத்தில் அவரே அறிக்கை கொடுத்தாரு. என்னை உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அதனால் நான் முன்னாடி கொடுத்த உத்தரவை வாபஸ் வாங்கிக்கிறேன்
அட்டார்னி ஜெனரலில் போய் இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர்கிட்ட போய் கலந்து பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு முடிவெடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் இன்னைக்கு வரலையே அவர் கலந்து பேசினாரான்னு தெரியல. எனக்கு கிடைத்த தகவலின்படி அட்டர்னி ஜெனரல் தான் இதுக்கு ஒப்பீனியன் கொடுத்ததாகவும் அதுக்காக ஒரு நாள் டைம் கேட்டதாகவும் அட்டார்னி ஜெனரல் தான் இன்னைக்கு அவருக்கு அப்பீர் ஆனார். அவரே ஸ்டவுட்டா டிஃபெண்ட் பண்ணலையே சுப்ரீம் கோர்ட்ல. ஒரு நாள் டைம் கேட்டாரு. அவர் நாளைக்கு வாய்தா தான் கேட்டாரு. வாய்தா அதை கொடுக்கல. அதுக்குள்ள பதவி பிரமாணம் பண்றோம் அப்படின்னு நினைச்சா அதுதான் இது போயிட்டு இருக்கும். நாளைக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அது ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா அவருக்கு சட்டத்தில் ஆலோசனை சொல்றவங்கள கொஞ்சம் ப்ராப்பர் பர்சன்ஸை வைங்க. இப்போ இவர் சொன்னாரு சட்ட அறிவு இல்லைன்ட்டு. இப்போ அவங்க சுப்ரீம் நாகரிகமான சொற்களை சொல்றாங்க சார். என்ன சொல்றாங்க? அவங்க நாகரிகமான சொற்களை சொல்றாங்க. ஒரு பெரிய சொல்ல முடியும். நீங்க வந்து சட்ட அறிவு உள்ளவர்களிடம் கரெக்டான ஆலோசனையை பெற்று செயல்படுங்க. ஏன் தான் அடித்த மூப்பா நடக்காதீங்கன்னு சொல்றத அவங்க வந்து நளினமான சொற்களை சொல்றாங்க. அவ்வளவுதான். அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன், இவருக்கு யாரோ ஒரு தவறுதலான ஆலோசனை கொடுத்து இவரை மாட்டி விடுறதுங்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் குணா இதுல வந்து அவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு இந்த விவாதம் நடப்பதன் மூலம் ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசுல அதுவும் இப்போ இது வந்து 2006 2011 பீரியட்ல ஜெயலலிதா அம்மையார் போட்ட வழக்குல வேணுக்கும் இது திரும்பி எடுக்கப்படுகிறது, அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது எந்த பழியும் சுமத்தப்படாத நேரத்தில் இது போன்ற பழைய வழக்குகளை அல்லது போன அரசாங்கங்களில் இருந்த வழக்குகளை வேண்டுமென்றே எடுத்து நீதி அரசர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சியின் மீது களங்கம் கற்பிக்க அவர்கள் முற்படுகிறார்கள். ஆனால் நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். திரு வாசுதேவன் நேற்றைக்கு வேட்பாளர் பட்டியலையும் தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டு முதலமைச்சர் சொன்ன ஒரு வாசகம் ஞாபகத்துக்கு வருது. பிரதமர் நிறைய முறை வர்றாரு அப்படின்னு சொன்னப்போ அவர் அடிக்கடி வரணும், நிறைய பிரச்சாரம் செய்யணும், அவர் வந்தால் தான் எங்களுக்கு ஓட்டு அதிகரிக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டு கவர்னரும் எங்களுக்காக பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. கவர்னரும் பிரதமரும் நிறைய இது மாதிரி பேசணும் அப்படின்னு அவர் வந்து சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருந்தார். இன்னைக்கு பொன்முடிய உடனே அமைச்சராக்கணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றமே ஒரு வலிந்து ஒரு தீர்ப்பை சொல்லுது. அதாவது அரசினுடைய உரிமையை கவர்னர் தப்பாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு கண்டிக்குது. கவர்னர் மீதான சுப்ரீம் கோர்ட்டுடைய கோபத்தையும் கண்டனத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இந்த கண்டனத்துக்கு ஆளானாலும் கூட அவர் பதவி பிரமாணம்லாம் செய்து வைக்க மாட்டார் அப்படின்னு திரு குமார் சார் சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? வணக்கம். ரொம்ப நேரம் கழித்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. தேங்க்யூ. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். குமார் சொன்ன மாதிரியே தான் நானும் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இதனாலெல்லாம் வந்து கவர்னருடைய போக்கில் மாற்றம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் திருமுருகன் சார் சொல்லும்போது சொன்னார், இது மாதிரி ஆளுநருடைய வேலையே அரசை முடக்குவது தான் அப்படின்னு சொன்னார். ஒரு பொன்முடி என்கிற ஒரு எம்எல்ஏக்கு பதவி பிரமாணம் செய்யலை அப்படின்னு சொன்னால் அது மொத்த அரசையும் முடக்கி விட்டது அப்படிங்கிறது நான் நினைக்கல. அந்த மாதிரி அவர் சொல்கிறது கூட இந்த அரசை அவமானப்படுத்துவது போல தான் இருக்கிறது. அதனால ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிற ஒரு திரு கவர்னருக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது, ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற ஒரு வேலை. நள்ளிரவுல கொடுத்து காலையில பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னாலும் வைக்கணும். அப்படி பல நேரம் நடந்திருக்கு. பம்பாயில வந்து ஒரு ஆட்சியை கவுத்துட்டு சிவசேனா கவர்மெண்ட்டை கவுத்தாங்களே, அன்னைக்கு காலையில 5 மணிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. அவர் கருத்து சொல்லிட்டு பேசுறாரு. அதெல்லாம் கரெக்டாக ஐ அக்ரி. இன் திஸ் கேஸ் இந்த விஷயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அரசு தரப்பில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டுன்ட்டு, ஆளுநர் தரப்பில் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு. அதாவது தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸு. அதாவது குற்றவாளி இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா உச்சநீதிமன்றம்? கிடையாது. அதான் குமார் சொன்னதே தான் நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உச்சநீதிமன்றம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை, அதே சமயம் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி அது நிலையில் வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். சார் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிருங்க. அவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கா? சார் குற்றவாளின்னு சொல்லியிருக்கா? ஒரு நிமிஷம் சார், குற்றவாளின்னு சொல்லியிருக்கா சார்? சார் குற்றவாளி சொல்லித்தான் சார் தண்டனை குற்றவாளின்னு சொல்லல. உயர்நீதிமன்றம் அதுதான் பண்ற. அதாவது முடிச்சிடறேன். அப்போ உங்க வாதத்தின்படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனையை திருப்பி நிறுத்தி வச்சிருக்கா சுப்ரீம் கோர்ட்? Let me finish. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கேள்வி சேர்த்து பதில் சொல்லிருங்க. இருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்து அதை ஸ்டே பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீதிபதி வந்து அந்த மாதிரி கேட்டதே தப்பு. உங்கள் ஆளுநர் என்ன பண்ணுறார் அப்படின்லாம் கேஷுவலாலாம் கேட்கக்கூடாது. அதுவே ஒரு மாதிரி அவமதிக்கிற ஒரு டோனாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் மரபு மீறல். இதை விட என்ன வேலை? நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம்ல, எங்கள் ஆர்டரை நீ எப்படி மீறலாம்னு கேட்குறாங்க.
ஆர்டர் இல்லை அப்படின்னா சார். எவ்வளவு வழக்கமா கேட்கலன்னா எவ்வளவு கோவம் இருந்தா கேட்பாங்க. ஆர்டர் நாளைக்கு தான் சார். எவ்வளவு அநியாயம் நினைச்சா கேட்பாங்க. ஒரு நிமிஷம் ஆர்டர் நீங்க கிளியரா போடுங்களேன். அவர் குற்றவாளி இல்லைன்னு போட்டு கொடுங்களேன், அவ்வளவுதானே. குற்றவாளி சார் ஒரு நிமிஷம் சார். சார் திரும்ப வரேன் சார். இல்லைன்னு திருப்பி நிரூபிக்காம பேசிக்கே இருக்கும் போறீங்க. நான் கேட்கிறேன், ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி எம்எல்ஏவா இருக்க முடியுமா? இன்னைக்கு எம்எல்ஏ தானே. அதுல எதுக்கு என்ன கேக்குறாங்க? வழக்கமான அவருடைய மனைவி கேஸ்ல அவர் வந்து தண்டிக்கப்பட்டாங்க. கரெக்ட் சார். அவர் மனைவிக்கு ஓகே நீங்க சொல்றது I got your point. அவருடைய மனைவிக்கு சென்டென்ஸை மட்டும் தான் ஸ்டே பண்ணாங்க, கன்விக்ஷனை ஸ்டே பண்ணல. சார் as an MLA irreparable லாஸ் அவருக்கு வரும், irreplaceable லாஸ் வரும் அப்படின்றதுனால சென்டென்ஸை நீங்க சொல்றது இன்ஃபர்மேட்டிவ்னால கன்விக்ஷனை ஸ்டே பண்றாங்க. உயர்நீதிமன்றம் அது அந்த இடத்துல ஸ்டே பண்ணாலே அந்த இடத்துல குற்றமற்றவர் ஆயிடுறாருல அவரு. அதுக்கு பிறகு அது குற்றமற்றவர் ஆகல சார். குற்றமற்றவர் ஆகல சார். அதான் சார். எப்படி எம்எல்ஏ ஆனாரு? அதுதான் சார் நீங்க பண்ற தப்பு. அப்படினா ஏன் சார் எப்படி சார் எம்எல்ஏ ஆனாரு? இன்ஃபர்மேட்டிவ்ஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. தண்டிக்கப்பட்டவர் எப்படி எம்எல்ஏ ஆவார் சொல்லுங்க எனக்கு. கான்ஸ்டன்டைன் கரெக்ட்டா சொன்னாரு. இன்ஃபர்மேட்டிவ்ஸ் இருக்குது, அதை நாம பார்க்கணும் அப்படிதான் சொல்றாரு. அதுக்காக குற்றமற்றவர்னு சொல்லல. அது வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு செல்லும். அப்படி சொல்லாதீங்க, நீங்க சொல்ற தப்பு. அதாவது ஒன்ஸ் ஒரு வெர்டிக்ட் ஸ்டேட் அப்படின்னா ஸ்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ் இருந்தது, அந்த தண்டனை கொடுத்தாங்களே அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால தான் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து எம்எல்ஏ ஆகுறாரு. அது வரைக்கும் அது ஸ்டே ஆகலன்னு வச்சுக்கங்களேன். நேற்றைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் கன்விக்ஷன் ஸ்டே அது உங்க பண்ணல இன்டர்பிரேஷன். அப்படின்னா அவருக்கு குற்றவாளி தான், தண்டனை பெற்றவர் சார். இல்லை சார், ஓகே. அதாவது ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா தேவில் அதுக்காக உடனே நின்று போச்சா? வழக்கு விசாரணை நின்று போயிடுமா? வழக்கு கண்டிப்பாக தொடரத்தான் போகுது. தொடர்ந்த பிறகு நான் என்ன சொல்கிறேன், ஆளுநர் இவருக்கு என்ன ப்ராப்ளம்? வாங்க ஆளுடைய மந்திரியா முதலமைச்சர் விரும்பினா உச்சநீதிமன்றம் கோர்ட் ஸ்டே பிறகு பண்ணா கவர்னருக்கு என்ன அதுல வந்து தடுக்குது? எது அவர் கையை பிடிச்சு தடுக்குது? ஆளுநர் ஒரு பொறுப்பான பதவியில் இருப்பவர். அரசியல் நிர்ணய சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிராக அவர் வேலை செய்தால் உண்மையிலேயே அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது. சும்மா வேண்டாம். அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன். அவருக்கு என்ன பொறுப்பு? நாளைக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை, தண்டனை பெற்றவரை, ஓகே வழக்கு நிலுவையில தான் இருக்கு. அப்படி இருக்கும் தண்டனை பெற்றவர் அல்ல, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருச்சுனாலே தண்டனை கிடையாது. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வந்து எம்எல்ஏ எம்பின்னு தான் போட்டிருக்கே தவிர பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் தான் போட்டிருக்கே தவிர மினிஸ்டர் அப்படின்னு போடல சார். மினிஸ்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிகாரம் வந்துடும். அதனால தான் ஆளுநர் வித்தியாசமான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடுமா அப்படின்னு அவர் பார்க்கிறார். புதுசா ஒரு விளக்கம் சொல்றாரு, அது எனக்கு புரியல சார். வாசுதேவன் சார் எம்எல்ஏ எம்பின்னு தான் சொல்லியிருக்கே தவிர மந்திரின்னு சொல்லலன்றீங்களா? எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆக முடியும். அதான் சொல்ல வரேன் சார். குணசேகரன் சார் ஒரே ஒரு நிமிஷம். பல்வேறு தீர்ப்புகள் நம்ம பார்த்துருக்கோம் சார். சில தீர்ப்புகளில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சார், ஒரு வேக்னஸ், ஒரு ஒப்பேக்காக இருக்கும் சில விஷயங்கள்லாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுவோம், அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம். அது மாதிரி அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு சமாச்சாரம் இருக்குது சார். இங்கே ஆளுநர் தவறு பண்ணலை சார். இங்கே வந்து உச்சநீதிமன்றம் தான் அவங்க வந்து ஆர்டரை ரொம்ப கிளியராக பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய வாதம் சார். ஒரு செகண்ட் சார். இல்ல நீங்க வந்து ஆங்கில பார்க்கலன்னு அப்பீலுக்கு போறது வேற. அந்த திருப்பி அந்த கேஸ் எடுக்கிறப்ப அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ண சொல்லி டிவிஎஸ்சி போகலாம். அப்போ வந்து ஃபைனல் டீடைல்ஸ் ஆர்கியூ பண்றது வேற. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ஆர்டர் ஒப்பேக்கா இருக்கு, கன்க்ளூசிவா இல்லை அப்படின்னு என்ன சொன்னாலும் அதை பத்தி இவர் ஏன் பாதர் பண்றாரு? ஸ்டே கன்விக்ஷனுக்கு ஸ்டே வந்துடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ ஆயிட்டாரு. when he is become eligible for MLA ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டோர் ஆச்சுன்னா மந்திரி ஆக்குறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் பொன்முடி விவகாரத்தில் தனிப்பட்ட வகையில கால் போட நடந்து கொள்கிறாரா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றீங்க அதுல கன்க்ளூசிவா இல்ல அப்படின்றீங்க. இன்னைக்கு தான் கிளாரிஃபை பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இன் கிளியர் டர்ம்ஸ், கிறிஸ்டல் கிளியர் டர்ம்ஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா சொல்லிடுச்சு, நீங்க உங்க கடமையை தவறுறீங்க, பதவி பிரமாணம் செய்து வைப்பது உங்க கடமை, நாங்க ஸ்டே பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகும் இதுவரையிலும் அழைப்பு இல்லை, முடிவெடுக்கலன்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு அதுக்கு ஒப்புதல் இல்லை, அவ்வளோதான். அதாவது இவருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்க, இவரும் சட்ட வல்லுநர்களை கேட்டுட்டு கொஞ்சம் விளக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்க அவருடைய புரிதல் அது. நாளைக்கு உச்ச நீதிமன்றம் ஆர்டரை போட்டுச்சு சார், என்ன சார் பண்ணுவீங்க நீங்க
சொல்லுங்க நீங்க. என்னன்னு போடுவோம்? கவர்னர் ஆர்டர் போட்டு போட்டு சொன்னா நாங்க திட்டி போடுவோம். கவர்னர் பவுண்ட் இஸ் கவர்னர் பவுண்ட் கிடையாது. நாளைக்கு நாளைக்கு அந்த குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சுடுவாரு. அதாவது சார், உச்சநீதிமன்றம் தன்னுடைய வரம்பை மீறி போகிறதோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு வரம்பு எங்க மீறிச்சு? கவர்னர் தான் வரம்பு மீறி இருக்காரு. உச்சநீதிமன்றம் எங்க வரம்பு மீறிச்சு? கவர்னர் இதுவரைக்கும் வரம்பு மீறல சார். கவர்னர் தமிழ்நாட்டுல அவர் வந்ததுல சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிருக்கு சார். நான் பார்க்கிறேன். சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிருக்கு. ஒரு இடத்துல கூட வரம்பு மீறவே இல்ல சார். வரம்பு மீறாம அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வரம்பே இல்ல. நீங்க எழுதி கொடுத்த திராவிட மாடல் வரம்பே இல்லாம திராவிட மாடல் உரை அமைதி இந்தியால கான்ட்ரோவர்ஷியல் கவர்னர் பெரியார் ராமசாமி நாயக்கர் படிக்க மாட்டார் சார். அதெல்லாம் தேவையே கிடையாது சார். இந்தியா முழுக்க வந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ், ட்ரிபியூன், ஸ்டேட்ஸ்மேன், இங்க இருக்கக்கூடிய ஹிந்து, ஃப்ரண்ட்லைன், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகள், டெக்கன் ஹெரால்ட், டெக்கன் கிரானிக்கல், மலையாள மனோரமால தொடங்கி ஆளுநர் ரவிய மட்டமா கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சு கொள்ளாம அற்பத்தனமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு திட்டி தலையங்கம் எழுதாத பத்திரிகை இந்தியா முழுக்க கிடையாது. என்டையர் கண்ட்ரி எல்லா பத்திரிகையும் அவரை கண்டிச்சிருக்கு. என்டையர் கண்ட்ரி சொன்னாலும் அது கரெக்ட்டா? என்டையர் கண்ட்ரி. ஆமா சார், இவர் மட்டும் தான் கரெக்ட். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்களா சார்? உலகத்துல எல்லாருமே வண்ணத்தோட தான் பாக்குறாங்க. இவர் மட்டும் தான் அறிவாளி, இவர் மட்டும் தான், இவர் தான் தர்ம கர்த்தா, தர்மத்தை பாதுகாக்கிறவரு. நீங்க சொல்ற அநீதிக்கு துணை போறவங்களா? நீங்க சொல்ற வார்த்தை ஏதாவது உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க, உள்துறை அமைச்சர் கொண்டு போய் கொடுத்தாங்க, பிரதம மந்திரி கொடுத்தாங்க, குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தாங்க, ஆளுநருக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னுட்டு. என்னாச்சு? அப்படியே தான் சார். அவங்க யாரோ சொல்ல போறாங்க, அட்வைஸ் ஆளுநருடைய மனசாட்சி அட்வைஸ் பண்ணுவாரா? ஆளுநருடைய மனசாட்சி நீங்க ரொம்ப கிளியரா இருக்கு சார். வாசுதேவன் சார், உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு பதில் சொல்லியிருக்கு. என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் நாட் சம்படிஸ் சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன்ஸ், இட் இஸ் நாட் த பாயிண்ட், பட் கான்ஸ்டிடியூஷனல் லா இஸ் த பாயிண்ட். தனிப்பட்ட முறையில் ஆளுநர் பொன்முடியை எப்படி பார்க்கிறார் என்பதல்ல எங்களுடைய நோக்கம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டப்படி பொன்முடி அவர் இப்பொழுது எம்எல்ஏவாக இருப்பவர் அமைச்சராவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. இத சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் பொன்முடி அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனையை நீ தனியா வச்சுக்க. அப்போ ரைட் கான்ஸ்டன்டைன் சார், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு சொல்லுங்க, பிராமணர்களை இன ஒழிப்பு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் போட்டா ஆளுநர் அதுக்கு சைன் போட்டு விடுவாரா? இல்ல அது வந்து அழிப்பு செய்யணும் யார் சார் போட்டாங்க? அதுதான் சொல்லுவேன். இந்திய தமிழ்நாட்டுல பிராமணர்கள் தொடர்ந்து சார் அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு சார். எது திராவிட இயக்கம் வந்து தேச நலனுக்கு, மக்கள் நலனுக்கு, அரசியல் மனிதர்களுக்கு இது எந்த வன்முறையையும் ஏவாத முடியாது. பெரியார் வாசுதேவன் கொஞ்சம் நிதானமா கேளுங்க. அது அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். வாசுதேவன் அவர் பண்றது இல்ல. தொடர்பற்ற பேச்ச பேசுறீங்க. சட்டமன்றத்திலேயோ அல்லது ஒரு அரசாங்கமோ பிராமணர்களை இனப்படுகொலை செய்துவிட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போடுவாங்களா? சொல்றேன் சார், நாளைக்கு பேசுவீங்க நீங்க. அது சொன்ன அதாவது எவ்வளவு வக்கரங்க உடம்புலயும் உங்க சிந்தனையில ஒரு வன்மம் இருந்ததுன்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் ஒரு பகுதி மக்களை இனப்படுகொலை செய்வோம் அப்படின்னு தீர்மானம் போடுவாங்களா சார்? முதல்ல அந்த சிந்தனை எங்க இருந்து சார் உங்களுக்கு? நீங்க எல்லாத்தையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்க முடியாது சார். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா பட்டவர்த்தனமா பேசுறீங்களே. வன்முறையில ஈடுபடாத ஒரு இயக்கம் திராவிட இயக்கம், வன்முறையை சொல்லாத தலைவர் பெரியார். அவ்வளவு ஆதிக்கத்துக்கு எதிராக போராட்டம் தான் பண்ணார், கருத்து தான் பேசினார். நீங்க இனப்படுகொலை செய்வாங்க அப்படின்னு எழுதி கொடுத்தா கையெழுத்து போடுவாரன்னா இவங்க கேட்டா இனப்படுகொலை செய்ய போறாங்க. அந்த மாதிரி ஒன்று சொன்னா திருமுருகன் குறுக்கிட்டீங்க. இல்ல அவரு தலைப்பு அதாவது என்ன பேசணுமோ அதை மாத்திலாம் நீங்க பேசக்கூடாது சார். முதல் விஷயம், நான் வந்து ஆளுநருக்கு உரிமை இருக்கா இல்லைங்கிற கதையெல்லாம் அப்புறம். ஆளுநருக்கு உண்மையாலுமே ஊழலை ஒழிக்கணும்னா கடந்த எம்எல்ஏ மினிஸ்டர் மேல இருந்த ஊழல் வழக்குகளுக்கான ஆளுநர் அனுமதி கொடுக்கக்கூடியதை அந்த 3 வருஷமா ஏன் நிறுத்தி வச்சிருக்காரு? குட்கா கேஸ்லயே 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தாரு. சுப்ரீம் கோர்ட் போன 2 வருஷமா நிறுத்தி வச்ச ஆளுநர் யோகியமானாலா? ஊழலுக்கு எதிரானாலும் நீங்கள் காது குத்திட்டு இருக்கீங்களா? 2.5 வருஷமா ஊழலுக்கு எதிரான வழக்கு விசாரிக்கணும்னு கேட்டா அந்த அந்த ஃபைல் எல்லாம் அப்படியே 2.5 வருஷமா வச்சிருக்கிற ஆளுநர் ஊழலுக்கு எதிரானவர் எங்களை நம்ப வைக்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பிராமணர்களை இனப்படுகொலை பண்ணாலும் கதை விடுறீங்க. பிராமணர்கள் சேர்ந்து எங்களை போன்றவர்கள் படிக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்களே ராஜாஜி தலைமையில. நாங்களாம் படிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும் சொல்லுங்க? நாங்களாம் படிக்க கூடாது, எங்களுக்கு அறிவு இல்ல, எங்க குலத்தொழில பண்ணணும்னு ராஜாஜி தலைமையில பிராமணர்களா சேர்ந்து சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? அங்க நாங்க சும்மா விடுவோம் சொல்றீங்களா உங்களெல்லாம்? அப்ப பண்ணீங்கல்ல, சட்டம் கொண்டு வந்தீங்கல்ல, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தீங்கல்ல, எங்க குல வேலை நாங்க செய்யணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? உங்களுக்கு அசிங்கமா இல்ல?
நீங்க சட்டம் கொண்டு வந்தது வரலாறு தானே. ராஜாஜி தலைமையில பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்து பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தீங்கல்ல, அது அயோக்கியத்தனமா இல்லையா? அது நாங்க எல்லாம் கோவப்பட்டோமா அதுக்கு? நான் கருத்தா பதில் சொன்னோம். இருங்க கருத்தா பதில் சொன்னோம். ஆளுநருக்கு உண்மையாலுமே ஊழலை ஒழிக்கணும்ன்ற எந்த நோக்கமும் கிடையாது, அப்படியான எந்த யோக்கியமும் அவர் கிடையாது. அப்படின்னா அந்த ரம்மி பில்லுக்கு ஏன் நிறுத்தி வச்சாரு? என்ன காரணம்? என்ன காரணத்தை கொடுத்தாரு? சரி, திரு குமார் சார், அதனால சார் நீங்க என்ன பேசணுமோ அதை பேசுங்க. இப்படியே மாத்தி பேசிட்டு இருந்தா நாங்க பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அதெல்லாம் பேசல, அதெல்லாம் நான் பேசல. முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்யணும்னு சொன்ன பிஜேபி ஆட்சியில இருக்கு, அமித்ஷா இருக்கிறாரு. நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? அமித்ஷா மேல என்கவுண்டர் கேஸ் இருந்தது. என்னைக்கு முடிச்சாங்க? 2014 டிசம்பர்ல முடிச்சாங்க. அதற்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷாவை பாஜகவோட தேசிய தலைவரா மாத்தின ஒரு கட்சி ஊழலை பத்தி பேசலாமா? நீங்க ஒரு ஃபேக் என்கவுண்டர் கேஸ்ல கோர்ட்ல தண்டிக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவரா மாத்தின ஒரு கட்சி எப்படிங்க ஊழலை பத்தி நீங்க பேச வரீங்க? நீங்க அவங்க 10 வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. இங்க தான் வந்த 2 வருஷத்துல போதைப் பொருள் ப்ராப்ளம் ஆகி போச்சு. போதைப் பொருளே உங்க பிஜேபி கொண்டு வந்ததா? பேசாம எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னு ராஜஸ்தான்ல உங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 19000 போதைப் பொருள் பிரமுகர்களை உங்க கட்சி கொண்டு வந்தது இல்ல, அத பேசலாமா? ஏன் பஞ்சாப்க்கு ராஜஸ்தானுக்கு பிரச்சனை வந்து பேசலாமா? பஞ்சாப்ல ஏன் போதைப் பொருள் பிரச்சனை வந்து பேசலாமா சார்? அததான் போட்டான் பேசலாமா? டிஎம்கே மேன் தான் போட்டான். பேசலாமா சொல்லுங்க. ரெண்டு பேர் பேசுறது கேட்காது. எங்கேயோ போறோம். நீங்க வந்து முதல்ல இனப்படுகொலை, நீங்க அடுத்து போதைக்கு போறீங்க. முதல்ல கிண்டிக்கு போற பாதையை பாப்போம். சாராய போதை போடாதுன்னு போதை பத்தி பேசுறாங்க. போதைப் பொருள் கொண்டு வரது சம்பந்தமா பிரச்சனை வந்து அங்க முகவர்கள் 19000 பேர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டது இதே பிஜேபி கவர்மெண்ட்ல. ஆனா போதை பிரச்சனை எங்க ராஜஸ்தான்ல வரல, பஞ்சாப்ல வந்துச்சு. பஞ்சாப்ல வந்தது. பஞ்சாப்ல போதைப் பொருளை திட்டமிட்டு கொண்டு வர வேலைக்கு ராஜஸ்தான்ல பாஜக கவர்மெண்ட் நகரமா இருந்தது. இந்த வரலாறு எல்லாம் தமிழ்நாடு மாறி போச்சு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா அவர் திட்டமிட்டு திசை திருப்பி போறோம், திசை மாறி போறோம். அவ்வளவுதான். நான் திருப்பி அந்த ஒரிஜினல் இஷ்யூக்கு வருவோம். மாரல் டெர்பிடியூட்னு சொல்றார் கவர்னர். நம்ம ஒரு திருக்குமார் இதுல வந்து மாரல் டெர்பிடியூட்னா ஒரு காலத்தில் சேடப்பட்டி முத்தையா அவர் மேல வந்து சார்ஜ் ஷீட் போட்ட உடனே அவரை வாஜ்பாய் ரிசைன் பண்ண சொன்னார். ஆமாம், இங்கேருந்து சென்னையிலேருந்து ட்ரெயினில் மதுரைக்கு திண்டுக்கல் போயிட்டு இருக்கிறப்ப இந்த விழுப்புரத்தில் இறங்கி அவர் ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்கி அவர் பதவி இல்லைன்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இதில் இருந்தப்ப அது வந்து ஒரு ஹை மாரல் ஸ்டாண்டர்ட். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மேலே கேஸ் இருக்கக்கூடாது. அத்வானி மீதும் உமாபாரதி மேலேயும் முரளி மனோகர் ஜோஷி மேலேயும் பாபர் மசூதியை இடித்ததாக கிரிமினல் கேஸ் இருந்தது. கிரிமினல் கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது தான் அவர் யூனியன் மினிஸ்டராக இருந்தார். கிரிமினல் கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது தான் உமாபாரதி மந்திரியா இருந்தாங்க. அப்ப விலகினாங்க. எங்க விலகினாங்க? மாரல் கிரவுண்ட்ல விலகல. அந்த கேஸ் இன்னும் இருக்கு. இல்ல சார், அத்வானி எல்லாம் நான் விலகிட்டு அவர் விலகினார் சார். பிரக்யா தாக்கூர் கதை என்னங்க சார்? இதுல கவர்னருக்கு மாரல் டெர்பிடியூட் பத்தி பேசுறதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி எங்களுக்கு கற்பிக்கிறீங்களான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. யார் நீங்க என்ன இதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. சார் இதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சுற்றி வளைச்சு டு தி பாயிண்ட் நம்ம பேசலாம். கரெக்ட். அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் பேசுறது தான் கரெக்ட். அதாவது பாராளுமன்றமும் சட்டமன்றமும் சட்டம் இயற்றுவதும் இயற்றப்பட்ட சட்டத்தை அமைச்சரவை நிறைவேற்றுவதும் இவர்கள் செய்ய அரசியல் சாசனப்படி இது நடக்கவில்லை என்றால் அதை நேரடியாக நீதிமன்றம் தலையிட்டு அல்லது வருகிற மனுவை வைத்து விசாரித்து அதை தவறுகள் இருந்தால் அதை தண்டித்து விளக்கமளிக்க வேண்டியது நீதித்துறையின் கடமை. இவ்வளவுதான் அரசியல் சட்டம். 3 பில்லர். அது மட்டும் இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் கவர்னரை போன்றவர்கள் தவறு செய்தால் கடமையை மீறினாலும் அந்த கான்ஸ்டிடியூஷனை அபியூஸ் பண்ணா அதை திருத்துற வேலை அவங்களுக்கு இருக்கு. தவறு யார் செய்தாலும் அதை தலையிட்டு அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சார் பீகார் அரசை வாஜ்பாய் கவர்மெண்ட் கவிழ்த்த போது அப்துல் கலாம் அது கையெழுத்து போட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போச்சு. எங்க கவர்மெண்ட்டை கலைச்சிங்க, சட்டவிரோதமாக 365 யூஸ் பண்ணி 356 யூஸ் பண்ணி கலைச்சிங்கன்னு சொன்னப்ப அதற்கு அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கலைத்தது தவறு, அந்த ஆட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்கிறோன்னு சொல்லி உயிர்ப்பிச்சாங்க. அப்போது அப்துல் கலாம் எழுதியிருக்கிறாரு, உச்சநீதிமன்றம் நான் எடுத்த நடவடிக்கையை தப்புன்னு சொல்லிச்சு. நான் உடனே என்ன பண்ணேன்னா ராஜினாமா கடிதம் எழுதி என்னுடைய நான் அவர் கையெழுத்து போட்டு தான் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. நான் என்னுடைய கடமையை தவறிட்டேன், அரசாங்கத்தினுடைய செயலை கேட்டு நான் தவறிட்டேன், எனவே நான் இந்த பதவியில் நீடிக்க தார்மீக உரிமை இல்லை அப்படின்னு என்னுடைய ராஜினாமா கடிதத்தை துணை ஜனாதிபதிக்கு அனுப்ப இருந்தேன். ஆனால் அவர் வந்து அன்றைக்கி வந்து துணை ஜனாதிபதி வெளியூருக்கு எங்கேயோ 3 நாள் பயணத்தில் இருந்தார் அப்படின்னு அவர் சுய குறிப்பில் எழுதுறார்.
இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு 4 முறை இவர் ஆளாகி இருக்கிறாரு. இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா? அந்த கண்டனம் நான் ஒரு சென்ஸ் ஆஃப் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சன் தொலைக்காட்சியிலேயே பேரறிவாளன் கேஸ்லேயே அந்த 142 வந்து அதை வந்து ஆழமாக பரிசீலிக்க வேணும்னு தான் நான் வாதம் பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், இதில் எல்லா டிவிலையும் பேசியிருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்கட்ரமணி ஒரு நாள் டைம் கேட்டார், அந்த டைமை கொடுக்காம அது நெக் ஆஃப் மூமெண்ட்ல இல்ல சார், இந்த கேஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும். இந்த கேஸ் இன்னைக்கு திடீர்னு லிஸ்ட் ஆகல. நான் சொல்றேன் சார், இப்போ இருக்கிற செட்டப், இப்போ இருக்கிற ஜுடிஷியரியில டாப் லெவல்ல இருக்கிறவங்க அவங்க அவசரப்பட்டு நீங்க கண்டெம்ப்ட விலை கொடுத்து வாங்குறீங்க. நான் விலை அவங்க பண்ணட்டும் சார், பண்ணட்டும். தீர்ப்பு வந்து அதோட மெரிட்ஸ் விசாரிக்கலாம். டிஸ்க்ளைமர் நான் கொடுக்கிறேன். இல்ல நீங்க பேசுறது தவறு. என்னோட உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சார், நீங்க வந்து ஒரு தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பு சரி தப்புன்னு மெரிட்ஸை விமர்சிக்கலாமே தவிர தீர்ப்பை சொல்ற நீதிபதிகளுடைய அணுகுமுறையோ நீதிமன்றத்தினுடைய நோக்கத்தையோ கேள்விக்குள்ளாக்கூடாது. அது கண்டெம்ப்ட். நான் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஐ சல்யூட் யூ. நான் நீங்க சொல்றத நான் எடுத்துக்கிறேன். தீர்ப்பு விமர்சிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஆர்டிகல் 153 இருந்து 154, 161, 163, 164, 123 இப்படி எல்லாம் பல கிளாஸஸ் 217 வரைக்கும் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள அதிகாரங்களை பற்றி அரசியல் சட்ட புத்தகத்தில் பிரிண்ட் பண்ணி தெளிவாக இருக்கிறது. அது எதுவுமே செயல்படாது. ஆளுநர் வந்து இதை சுருக்கெழுத்து தான் மாநில சுப்ரீம் கோர்ட் அது இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற ஏன் சொன்னாங்க? சொல்ற இடத்துல இவ்வளவு சரத்துகளையும் கிழித்து குப்பையில் போடுங்கள். சுப்ரீம் கோர்ட் சரத்துகளையும் இவ்வளவு ஒரு பாயிண்ட் என்னன்னா, அரசாங்கம் என்பது ஆளுநர் யாரு, அரசாங்கம் யாருன்னா ஆளுநர் என்பவருடைய அதிகாரம் தனியா கிடையாது. அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்றதுனுடைய சுருக்க வடிவம் தான் அவருக்குன்னு தனி பவர்ஸ் இல்லை, கவர்மெண்டோட பவர்ஸ் தான் கோர்ட் சொல்லுச்சு. கோர்ட் திரும்ப திரும்ப திருத்த வேண்டிய இடத்துக்கு ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டரா ஏன் இவர் ஆகிறார்ன்றது தான் கேள்வி. எதுக்காக அவர் எதிர்த்து ஃபைட் பண்ணாதனால தான் இப்படி திரும்ப திரும்ப அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது அவங்க பிரச்சனை. அதனால இதுக்கு இந்த இஷ்யூல இதுக்கு ஒரு முடிவு வரட்டும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு வரணும். யாருக்கு பவர் அதிகம் இருக்குங்கிறது வரட்டும். வந்தாதான் மக்களுக்கு தெரியும். இதுல பவர் அதிகம் பவர் குறைவு அப்படிங்கிறது இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நீங்க தான் சொன்னீங்க, ஜனநாயகத்தில் நாங்கள் மக்களாகத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம், இதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரிகள் அல்லது நமது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இதில் ஒரு பார்ட்டு தான் கவர்னர். கவர்னருக்கு என்ன இருக்குது நான் கேட்குறேன். இத்தனை 75 வருஷமாக நம்ம இருந்தோமே, RN ரவி மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய கவர்னர் இது வரைக்கும் இருந்திருக்காரா? அப்போ பிரச்சனை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா, RN ரவிகிட்ட இருக்கா? இதுதான் கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது சார். நான் என்ன கேட்குறேன், நமக்கு 30 ஏறத்தாழ 28 வைங்களேன். இப்போ 28 மாநிலத்திலையும் கவர்னர்கள் இருக்காங்க, 8 யூனியன் டெரிட்டரிலையும் கவர்னர்கள் இருக்கிறாங்க. எந்த கவர்னருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனை வந்து யார்கிட்ட வருது அப்படின்னா, மிஸ்டர் RN ரவிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் தான் வருது. என்ன காரணம்? ஒரு நிமிஷம் திரு வாசுதேவன் கொடுக்குறாரு. வாசுதேவன் சார், இல்லை டிஎம்கேக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் வருதுங்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வேற எந்த இல்ல நாகாலாந்துல டிஎம்கே இல்லையே. இல்ல வாசுதேவன் சார், நாகாலாந்துல டிஎம்கே கிடையாது சார். RN ரவி ப்ராப்ளம் கிடையாது. நீங்க RN ரவி விதவிதமா மட்டும் பிரச்சனை ஒண்ணுல பாத்தீங்களா, கான்ட்ரோவர்ஷியல் கவர்னர் பாத்தீங்களா, வாசுதேவன் சார் ப்ராப்ளம் வருது. இல்ல வாசுதேவன் திராவிட மாடல் தமிழ் மாடல் சொல்லுங்கன்னாரு, தமிழகம் சொல்லுங்கன்னாரு. அவர் கோவிலுக்கு போனா உங்களுக்கு வாசுதேவன் சார் நாகாலாந்துல திமுக ஆட்சியான்னு கேக்குறான். இல்ல கோவிலுக்கு போனா அவர் உங்களுக்கு பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் கோவிலுக்கு போறது யார் வேணா போயிட்டு வரதுக்கு நாங்க தாங்க டீசல் போட்டு. ஆமா சார், எல்லாரும் பிரச்சனை. அவர் கோவிலுக்கு போறத யார் சார் தடுத்தாலும் பிரச்சனை தான். திரு வாசுதேவன், அவர் வந்து கோயிலுக்கு போறதை யாராவது தடுத்தாங்களா? தடுக்கல சார். எந்த கோயிலையாவது அவர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் பட்டை போட்டுட்டாரு, அவர் போயிட்டு பூணூல் வைபவம் பண்ணிட்டு வந்த வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு தெரியுறீங்க. யார் பேசுனா? திமுக பேசியா? எல்லாரும் தான் தமிழ்நாடு. எங்க திமுக முதலமைச்சரோ திமுக தலைவர்களோ நாங்க அவரை பத்தி பேசணுமா? இல்ல சார், நீங்க உங்க விருப்பத்துக்கு கிளப்பி விடாதீங்க. இல்ல தமிழ்நாடு திமுகவுக்கும் பொறுப்பு கிடையாது. ஒரு நிமிஷம், அவர் பூணூல் பிரச்சனைக்கு வராரு. அவர் வந்து சார் ஆமா சார், பாரம்பரியமா போட்டுருக்காங்களோ கலந்துகிட்ட ஒரு விவாதத்துல இல்ல வாஸ்தவம் சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. பூணல் போட்டு வைக்கிறாரு அப்படின்னாரு. கரெக்ட். அது என்ன நிகழ்ச்சினா, கடலூர் கிட்ட ஒரு நிகழ்ச்சியில போய் ஆளுநர் வந்து அதேதான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் கூட்டி வச்சு, மாணவர்கள் எல்லாம் கூட்டு வச்சு அவர்களுக்கு பூணூல் போட்டு விட்டாரு. ஆமா, அதாவது அவர்களை வந்து உயர்த்துறேன் அப்படின்னு. இது என்னையா கேலி கூத்து? இது கவர்னரோட வேலையா, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி செய்ய வேண்டிய வேலையா? ஒரு நாள் பூணூல் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் வந்து எங்க விடுவீங்க?
இது இந்த கேள்வி கேட்க கூடாதா? குணசேகரன் சார், பூணல் போட்டுக்கிறது எல்லா சமுதாயத்திலையும் இருக்கு. சரி, எங்க போறோம் எங்க வர்றோம் பாருங்க. எங்க கவர்னர் ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க? எல்லார்கிட்டயும் இருக்கு சார், நிறைய இடத்துல இருக்கு சார். போட்டுக்கிறாங்க. அது போட்டதுனால ஒருத்தர் உயர்ந்தவர் ஆயிடுறாரு. நான் வந்து பிராமணனா பிறந்தேன்னா நான் உயர்ந்தவன் நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. நீங்க சொல்லிக்கலாம், யாருமே போடுறீங்க அவனுக்கு பூணுல. இதெல்லாம் மாதிரி போதிய கட்டமைக்கிறீங்க பாத்தீங்களா சார்? எதற்கு இன்னொருத்தர் போடுறீங்க? பிராமணர் அவ்வளவுதான் சொல்றீங்க. ஆர்என் ரவி கிட்ட இந்த மாதிரி போய் பித்தலாட்டம் நடக்கிறது இல்ல. எங்களை பார்த்து கேகே ஷா நடந்து இருக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்றதுதான் மிகப்பெரிய பொய்யா இருக்கு. கேகே ஷா தான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணினாரு, அதையும் தெரிஞ்சுக்கங்க. சரி, முடிஞ்சா டிஸ்மிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு முடியாதுல்ல? டிஸ்மிஸ் தான் பண்ண மாட்டாங்க இந்த கவர்மெண்ட். பண்ண முடியாது சார். மோடி மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணிருப்பீங்க. அரசியல் நிர்ணய சட்டத்தை மம்தாவை பண்ண முடியல, பினராயி விஜயன் கவர்மெண்ட்டை பண்ண முடியல, கேசிஆர் பண்ண முடியல. அரசியல் நிர்ணய சட்டத்தை உத்தவ் தாக்கரே அவரால டிஸ்மிஸ் பண்ண முடியல. மோடியை விட அதிகமா யாருமே மதிக்கிறது கிடையாது அரசியல் நிர்ணய சட்டத்தை. இந்திரா காந்தி தான் 98 முறை அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட். சரி, பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்திற்கு ஆளான ஆளுநர் ஆர்என் ரவி என்ன செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி கேட்டிருக்கோம். உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார், அல்லது தார்மீகமாக பதவி விலகுவார், அரசியல் சாசனத்தை இனிமேலாவது படிப்பார், இனிமேல் வரம்பு மீறி நடந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு 4 வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. நேயர்கள் தங்கள் கருத்தை சொல்லலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய கடும் கண்டனத்துக்கு ஆளான ஆளுநர் திரு ஆர்என் ரவி என்ன செய்வார் அப்படின்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று 57% நேயர்களும், தார்மீகமாக பதவி விலகுவார் என்று 24% பேரும், அரசியல் சாசனத்தை கற்பார் என்று 10% பேரும், இனி வரம்பு மீற மாட்டார் என்று 9% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஆலூர் ஷானவாஸ், உங்கள் நிறைவு பார்வை. பதவி விலகுவார் மாரலாக எடுத்துக்கிட்டு மாரல் கிரவுண்ட்ஸில் விலகிடுவார்னு 24% தான் சொல்கிறாங்க. நல்ல ஒருத்தர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பதவி விலகுவதற்கெல்லாம் ஒரு மாண்பு வேணும், அதுக்கு ஒரு அடிப்படை அறம் வேணும். தான் நினைப்பது தான் செய்வது தன்னுடைய நடவடிக்கைகள் தவறு என்று உணரும் பட்சத்தில் பதவியை துறந்துவிட்டு போவார்கள் அதில் மேலோர்கள். ஆனால் ரவி அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த மனிதர் அல்ல. எந்த லெவலுக்கும் கீழே இறங்கி போகக்கூடியவர். பல முறை கீழே இறங்கி முட்டு சந்தில போய் மாட்டிக்கிட்டு குட்டு வாங்கியிருக்கிறார். அப்படியே திரும்ப அதை தொடச்சி போட்டுட்டு திரும்ப அதை தப்ப பண்ணுவார், அதை தொடர்ந்து செய்வார். இதில் அது மாதிரி நாளைக்கே பொன்முடிக்கு பதவியேற்பு செய்து வைத்து விட்டு அடுத்தது 2 நாள் கழித்து வேற ஒரு விஷயத்தில் இதே மாதிரி மாட்டிக்குவார். அது ஒரு விஷயம். இதில் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் விதித்திருக்க கெடு என்பது உச்சநீதிமன்றம் முதிர்ச்சியின்மையால் செஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தை அப்படி பண்ணிருச்சு, உச்சநீதிமன்றம் இப்படி பண்ணிருச்சுன்னு உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கிறார்கள் இந்த பாஜக ஆதரவாளர்கள், ஆளுநருக்கு சார்பாக பேச வந்திருக்க வலதுசாரிகள். இவங்க சார்பா நீதிமன்றத்திலே பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கார்ல, இவங்க ஊடகத்தில் கதறிட்டு இருக்காங்களே, அங்க உள்ளேயே கதறலாமே. உச்சநீதிமன்றம் இவ்வளவு வாங்குன்னு வாங்குது ஆளுநரை, அங்கேயே உச்சநீதிமன்றம் இப்படி முதிர்ச்சி இல்லாம பேசாதீங்க, ஆளுநர் சட்டப்படி தான் நடந்திருக்காரு, அவர் செஞ்சதுல என்ன தவறு இருக்குன்னு அங்கேயே கேட்டுக்கலாம்ல. அங்கேதான் தலைமை இவர் இருக்கார்ல, நம்ம ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இருக்கார்ல, ஏன் கேட்கல? ஆளுநர் செஞ்ச விஷயத்துல நாங்க ஆதரிக்கல, என்னன்னு நாங்க கேட்கிறோம், கேட்டுட்டு வர்றோம், ஏன் ஓடுறீங்க? அப்போ வாதாடி அவர் தரப்பு சரிதான், அவர் செய்தது சரிதான் என்று சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் முதிர்ச்சி இல்லாமல் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லட்டுமே, அங்க போய் சொல்லட்டுமே, இங்க கடந்து கதிரி என்ன வைப்பது? அப்ப அங்க சொல்ல முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நின்று கேள்வி கேட்குது, சட்டத்தை மீறி இருக்கிற ஆளுநர் நியாயப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் சொன்னதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டாங்களா? உயர்நீதிமன்றம் சொன்னதான் கேட்பாங்களா? கீழமை நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்க, அதை கேட்க மாட்டீங்களா? கீழமை நீதிமன்றம் பொன்முடியை விடுவித்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு சரியல்ல என்று சொல்லி தண்டனை கொடுத்திருக்கிறது. அப்ப பொன்முடி தரப்பு நான் உயர்நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், கீழமை நீதிமன்றத்தை தீர்ப்பை தான் எடுத்துப்பேன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்லை. உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்து விட்டது. அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல் என்ன உண்டோ அந்த சட்ட நடவடிக்கையை நோக்கி போனார்கள், உச்சநீதிமன்றத்தை நோக்கி போனார்கள். அப்ப கீழமை நீதிமன்றம் விடுவித்த பிறகும் கூட உயர்நீதிமன்றம் தண்டித்திருக்கிறது என்று சொல்லவுடன் அந்த கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு செல்லாததாகிவிட்டது.
இரண்டாவதாக வந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நடவடிக்கை உள்ளாக்கப்பட்டது. அதற்கு மேல் உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு, அவருக்கு சிறைக்கு போறதுல இருந்து விலக்கு கொடுத்துருச்சு. ரெண்டும் நடந்திருக்கிறது. அப்ப ரெண்டும் நடந்து விட்ட பிறகு கடைசி எதுவோ அதுக்கு கட்டுப்பட வேண்டியவர் எல்லாரும். அப்ப ஆளுநர் அதுக்கு கட்டுப்பட்டவர், ஆனா கட்டுப்பட மறுக்கிறார். நான் உயர்நீதிமன்ற தீர்ப்பை தான் எடுத்துக்குவேங்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்க மாட்டாரு, கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்க மாட்டாரு. என்ன லாஜிக் இது? இவங்க சட்டப்படி நடக்க மாட்டாங்க. சட்டத்திற்கு சவால் விடக்கூடிய கும்பல் இந்த கும்பல். எப்பவுமே அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டப்படி மதிச்சிருந்தா இவங்க ஏன் போய் செவரேறி குதிச்சு நள்ளிரவில் கொண்டு போய் பாபர் மசூதி இடத்துல கொண்டு சிலை வைக்க போறாங்க? சட்டத்தை மதிச்சிருந்தா ஏன் போய் கூட்டத்தை திரட்டிட்டு போய் மசூதி இடிக்க போறாங்க? சட்டத்தை என்னைக்கு மதிச்சாங்க இவங்க? நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, அங்க என்ன நடந்துச்சு? என்னைக்குமே அவங்க சட்டத்தை மதிச்சது இல்லை. எனவே அந்த அடிப்படையில் இதையும் செய்யறாங்க. இவங்க இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. நன்றி நன்றி. திருக்குமார், என்னை பொறுத்தவரை தமிழக ஆளுநர் அவர்கள் எனக்கு நண்பரோ அல்லது உறவினரோ அல்லது பரிச்சயமானவரோ எதுவும் கிடையாது. நான் பார்த்தது கூட கிடையாது. நான் சட்டத்தின் ஆன்மா என்ற நூலை எழுதியவனுங்கிற முறையில் சட்டக்கூறுகளை அதிகமாக பல வருஷமாக நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். அந்த அளவில் அவர் தரப்பில் இருக்கிற விஷயங்களை நான் எடுத்து வைக்கிறேனே தவிர மற்றபடி எனக்கு அதில் வேறு எந்த விதமான யாரும் தமிழ்நாடு அரசை குறைச்சி பேசணுன்னோ அல்லது தமிழ்நாடு பொன்முடியை அவர் ஜெயிலுக்கு தான் போகணுன்னோ அந்த எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. நான் என்ன இந்த சட்டத்தில் இருக்கிற பல சரத்துகள் நான் சொன்ன ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 153லேருந்து 217 வரைக்கும் அரசியல் சட்டம் ஆளுநருக்கு எந்தெந்த மாதிரி அதிகாரம் இருக்குன்னு கொடுத்துருக்கிறது. அதை எடுத்து விட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத என்ன வேணால் அவருக்கு ஒரு அதிகாரமும் இல்லை, அவர் கையெழுத்து கொடுத்தா கையெழுத்து போடணுங்கிறது இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு சட்ட புத்தகத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் விதியாக வகுத்து போடுங்க. நான் ஒன்றுமே பேச மாட்டேன். ஏன்னா பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் குடிமக்களே எழுதின மாதிரி சட்டத்தில் இருக்குது. அரசியல் சாசனத்தை எங்களுக்காக நாங்களே எழுதி நாங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று தான் இருக்கிறது. அதனால் எனக்கு அந்த ரைட் இருக்குது. ரைட்டரால் எனக்கு ரைட் இருக்குது. அந்த ரைட்டை தான் நான் பேசுகிறேன். நான் இன்மெச்சூர்னு சொன்னது கூட இதுதான் காரணம். ஆகையினால என்னை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியே இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாதது. அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் துச்சமாக மதிக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாட்டை தொடர்ந்து திரு ஆளுநர் RN ரவி அவர்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அண்ணன் பொன்முடி வழக்கில் அவர்கள் இந்த தீர்ப்பை ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை கண்ணை மூடிக்கொண்டு நிறுத்தி வைக்கவில்லை. மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அவர் குற்றமற்றவர் என்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உயர்நீதிமன்றம் பார்க்க தவறி இருக்கிறது. எனவே அந்த மெரிட்டின் அடிப்படையில் அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அண்ணன் பொன்முடி அவர்கள் குற்றமற்றவர். அவர் குற்றமற்றவர் என்கிற காரணத்தினால்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யார் வேண்டுமென்றாலும் அமைச்சராக முடியும் என்கிற அரசியலமைப்பு சட்டத்தை தான் உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்துகிறது. அந்த நேரத்தில் ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிலிருந்து ஏறத்தாழ 33 ஒன்றிய அமைச்சர்கள் இந்த 5 ஆண்டு காலம் அமைச்சர்களாகவே இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மீது கொலை குற்றம் உட்பட 7 ஆண்டுகளுக்கு மேலான ஹைனஸ் கிரைம் என்று சொல்லக்கூடிய மிக கொடுமையான சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருந்தது. எனவே வழக்கு பதிந்ததனாலே ஒருவர் குற்றவாளி என்கிற எண்ணத்திற்கு யாரும் வர முடியாது. தீர்ப்பு இன்றைக்கு சொல்லியிருப்பதன் அடிப்படையில் எங்கள் அண்ணன் பொன்முடி அவர்கள் கீழமை நீதிமன்றம் சொன்னதை போல குற்றமற்றவர். மிக விரைவில் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனை கவர்னர் புறந்தள்ளுவாரே ஆனால் கவர்னரை விட உச்ச பதவி படைத்த உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு நீதி தரும். அண்ணன் பொன்முடி அமைச்சர் ஆவார். அரசியலமைப்பு சட்டம் நிலைநிறுத்தப்படும். நன்றி. திரு வாசுதேவன் சுருக்கமா. கடைசியாக என்னுடைய கருத்து இதுதான். ஆளுநர் சரியான பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது தவறு செய்ய மாட்டாரா அப்படின்னு அவர் தவறு செய்ய வைக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தெம் இந்த ஆளுநர் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் வழுக்கிக்கிட்டே போயிடுறாரு. இன்றைக்கி வரைக்கும் தவறு செய்யாமல் போயிட்டுருக்கிறாரு. பொன்முடி குற்றவாளி தான். உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அதன்படி அவரை இது பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவருடைய வாதம். இப்போ 2 விஷயம் நாளைக்கு நடக்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது சார். நீங்க குற்றவாளி இல்லன்னு குற்றவாளி நீங்களே கொடுத்துட்டீங்க இல்லையா? குற்றவாளி இல்ல நீங்களே தீர்ப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே, என்னோட 2 பாயிண்ட் நான் வச்சிருக்கேன்.
பொன்முடி அண்ணனை குற்றவாளி என்று சொல்வதற்கு பாருங்க இருங்க, நான் ஏன் தீர்ப்பு தகுதி கிடையாது. தீர்ப்பு நீங்களே கொடுத்துக்காதீங்க. அருகதையா கிடையாதுங்கற உங்களுடைய தீர்ப்பை நீங்க கொடுத்துக்காதீங்க சார். நீங்க சொன்னீங்க. இப்போ ரெண்டு விஷயம் நடக்க போகுது. நாளைக்கு ரெண்டு விஷயம் நடக்க போகுதுங்க. ஆளுநருடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன். திரு வாசுதேவன் அது ஸ்டே ஆயிருக்கிறத நீங்க கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படினு அவர் சொல்லுவார். ஒண்ணு, ஆளுநருடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் அப்படின்னு அவர் உச்சநீதிமன்றம் சொல்லிடும் மோஸ்ட் ப்ராபபிளி. அப்படி இல்லைன்னு சொன்னால் 142 ஆணை பிறப்பிப்பார்கள். அப்பொழுது அது மறுபரிசீலனைக்கு போகும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு போகும். இவ்வளோதான் நடக்க போகிறதே தவிர ஆளுநர் சரியான பாதையில் தான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற அவருடைய மனசாட்சி சொல்லும்போது அதுபடியே தான் போயிட்டு இருப்பாரே தவிர பிறழ்ந்து வரமாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. தேங்க்யூ. திரும்ப மாநில உரிமை ரொம்ப முக்கியமானது. அடிப்படையில் நாங்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களோட அரசை நாங்கள் உருவாக்குறோம். எங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது விமர்சனம் இருந்தால் நாங்கள் தேர்தலில் அதற்கான பதிலை சொல்லுகின்றோம். அதை முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் தான். எல்லாத்தையுமே ஆளுநரே முடிவெடுத்துக்குவார்னா தேர்தலே தேவையில்லைங்கிற இடம் தான் வந்து நிற்கும். ஆளுநர் நாங்கள் தேர்ந்தெடுக்கல, ஆளுநருக்கு எங்களுக்கு இந்த தொடர்பும் கிடையாது. ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த தொடர்பும் கிடையாது. இந்த ஆளுநருங்கிற பேரே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அவருக்கு எங்கள் வாழ்க்கையில், எங்கள் அரசியலில், சமூகத்தில் எந்த இடத்திலும் எங்களுக்கு அவர் எதையுமே செஞ்சதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை கட்டுப்படுத்துவது, நிர்ணயிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகமாக நாங்கள் தமிழ்நாட்டு மக்களும் எடுக்கிற முடிவு இருக்குது. மாநில உரிமையை மறுதளிக்கக்கூடிய முதல்ல இந்த ஆளுநருங்கிற பதவியை ஒழிச்சு கட்டணும். ரெண்டாவது, இந்த ஆளுநருடைய அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு நபர் ஜனநாயக விரோதியாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் ரெண்டாவது, அவர் வந்து கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் மீதான ஊழல் வழக்கை விசாரிப்பதை தடுத்து வைத்திருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது, இந்த ஆன்லைன் ரம்மி போன்ற போன்றதுக்கு எதிரான சட்டங்களை தடுத்து நிறுத்தியதன் மூலமாக ஆளுநருக்கு என்ன லாபம் கிடைத்தது என்பதை பற்றி தனி விசாரணை வேணும். அதில் அவர் ஏதேனும் ஊழல் செய்திருக்கிறார் என்கின்ற விசாரணை நோக்கமும் நம்மளுக்கு உண்டு, தேவை என்பதை நான் பார்க்குறேன் இந்த சமயத்தில். இந்த ஆளுநர் வந்து நேர்மையானவர், யோக்கியமானவர் அப்படிலாம் நாங்கள் எதுவுமே பார்க்கல. மாநில உரிமையை எந்த காலத்திலும் விட்டு கொடுத்து விட முடியாது. அது ஆளுநர் என்கின்ற ஒற்றை நபர் அவர் விருப்பத்துக்கெல்லாம் இயங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுவாக இருந்தாலும் மக்கள் மன்றம் முடிவு செய்யட்டும் அல்லது நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். ஆளுநருக்கு அதற்கான தகுதியோ அதிகாரமோ அதுக்கான யோகியதையோ இந்த ஆளுநருக்கு நிச்சயமாக கிடையாது. மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.